கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 72வது சங்கீதம் 12, 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். 72ஆம் சங்கீதம் 12, 13, 14 வசனங்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். கரங்களை உத்திரேமன் சொல்லாமா? இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற சத்தியம் என்னவென்றால், கூப்பிடுகிற எளியவன் உதவியற்ற சிறுமையானவன் அவரை விடுவிக்கிறார். யார் எளிமையானவன் என்றால் அவரை நோக்கி கூப்பிடுகிறவன். ஆமென். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறீங்க? எந்த சூழ்நிலையிலுமே ஆண்டவரே என்னால் முடியாதுப்பா, என்னால் முடியாது, என் வாழ்க்கையை நடத்த என்னால் முடியாது, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த உதவியற்ற அந்த சிறுமையானவன் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, கர்த்தராகிய தேவன் அந்த கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து அவர்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறார். ஆமென். அவருடைய சூழ்நிலை அவர் மாற்றுகிறார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்குகிறார். இன்றைக்கு நாம் மையப்படுத்தி பார்க்கிற சத்தியம் என்னவென்றால், கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற சத்தியம் என்னவென்றால், நீ பலவீனனா, நீ எளியவனா, உனக்கு நான் இறங்குகிறேன். எளியவனே, உன் ஆத்துமாவை நான் ரட்சிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவருடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பாராம். அவருடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்புவிக்கிறாராம். அவர் பலவீனனுக்கு அவர் இறங்குகிறார். பலவீனனுக்கு அவர் இறங்குகிறார். இப்போ சில வேளைகளை நம்ம பார்க்கும்போது நம்முடைய பலவீனம் நமக்கே தெரியும். நம்முடைய பலவீனம் நமக்கே தெரியும். இதை தாண்டி நம்முடைய பலவீனங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க நம்மளாம் கிண்டல் அடிப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். நிறைய பிரச்சனையோடு இருப்பீங்க. அப்படிங்களா பிரதர், சிஸ்டர்? ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன், ஆண்டவர் உங்கள் நிலைமையை மாற்றிடுவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி சரி நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் அவங்களால ஜெபம் பண்ணவே முடியாது. அப்புறம் ஜெபத்தை குறித்த செய்தியெல்லாம் கேட்பாங்க. ஜெபத்தினால எலியா பெரிய காரியங்களை அசைத்தார், மோசே பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செய்தார், அதெல்லாம் கேட்பாங்க. கேட்கும்போது உள்ளத்தில் அப்படியே பயங்கரமாய் ஊற்று சுரக்கும். நான் இனிமே பயங்கரமாக இப்படிலாம் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு உட்காந்து தீர்மானம் எடுப்பாங்க. ஆனால் அவங்களால ஜெபம் பண்ணவே முடியாது. பார்த்துருவீங்களா? அதே மாதிரி கர்த்தருடைய வசனத்தை கேட்பாங்க. நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க போகிறேன், ஆண்டவருக்காக நான் ரொம்ப செயல்பட போகிறேன், வசனத்தை வாழ போகிறேன் அப்படின்னு நிறைய தீர்மானம் எடுப்போம். ஆனால் தீர்மானமே எடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த தீர்மானத்துக்கு ஆப்போசிட்டு தான் நம்ம செயல்படுவோம். இப்போ அப்படி நினைக்கும் போது நமக்கு என்ன வரும்னா, மற்றவங்களை பார்ப்போம். அவங்க பாரு எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க, எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறாங்க, ஆண்டவரை இப்படியெல்லாம் பின்பற்றுறாங்க. நான் பாரு, நான் ஒன்றுமே இல்லை, நான் வேஸ்ட்டு நான் அதனால தான் எனக்கு என் வாழ்க்கையே மாறலை. ஏசப்பா என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பாரா? நான் என்ன ஏசப்பாவுடைய வார்த்தையை நான் கேட்ட நான் செயல்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எண்ணங்களில் நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்ம என்ன செய்திருப்போம்னா, நமக்குள்ளே பல கேள்விகள் நமக்குள்ளே உண்டாயிருக்கும். ஆனால் கர்த்தர் யார்? கர்த்தர் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் நீதிமானுக்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை, பாவிகள் மனம் திரும்புவதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் பலவானுக்காக இந்த பூமியில வரவில்லை, பலவீனர்களை தாங்குவதற்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நான் அன்பாய் சொல்லுகிறேன், காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நிறைய நாள் முயற்சி பண்ணியிருப்போம். அலாரெல்லாம் கூட வச்சுட்டு படுத்திருப்போம். ஆனால் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணால் நிறைய பேர் சொல்கிறாங்களே, சாட்சி சொல்கிறாங்களே, நிறைய பேர் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன்,
ஆண்டவர் என் சூழ்நிலை மாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்களே, அது போல் நானும் எழுந்து காலையில் எழுந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம், அலாரெலாம் வைப்போம். ஆனால் அந்த நேரம் பார்த்தா நல்ல தூக்கம் வரும் இல்லையா? நம்முடைய பலவீனங்கள் பயங்கரமாக இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் பார்த்துட்டு நம்மளை தள்ளிடுவாரா? கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் பார்த்துட்டு நம்மளை விலக்கி விடுவாரா? அப்படிலாம் நீங்கள் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கலாம். நம்முடைய கர்த்தர் யார் என்றால், அவர் பலவீனனுக்கு இறங்குகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பலவீனனுக்கு இறங்குகிற தேவன். நிறைய தீய பழக்கத்தில், கெட்ட பழக்கத்தில் நம்ம இருந்திருப்போம். நிறைய கெட்ட பழக்கம் இருந்திருக்கும். ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கலாம், சிகரெட் பிடிச்சிருக்கலாம், ஊதாரித்தனமாக சுற்றி இருக்கலாம், செல்ஃபோனுக்கு அடிமையாக இருந்திருக்கலாம், அல்லது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பயங்கர பலவீனம், பயங்கர பலவீனம். மறுபடியும் அந்த பாவம் பார்த்ததுமே சரு நம்மளை இழுத்துக்குச்சு. ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், என்னை நீங்கள் காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மறுபடியும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அப்படியே ரன் பண்ண ஆரம்பித்தோம். மறுபடியும் பார்த்தோன்னா அதே பாவம். ஒரு ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரோ? ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைங்க, நான் இனிமே இதை செய்யவே மாட்டேன், இது ஆண்டருக்கு அருவருப்பான காரியம் அப்படின்னு தீர்மானம் எடுத்திருப்போம். மறுபடியும் அதே பாவத்தை செய்யறது. நான் சொல்றேன், ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் உங்களுக்குள்ள இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் இவ்வளோ பலவீனனா இருக்கிறேனே, எனக்கு நீங்க தான் எனக்கு தேவை. நான் என்ன தவறு செய்தாலும், நான் எப்படிப்பட்ட பலவீனத்தில், மாம்ச பலவீனத்தில் நான் விழுந்து விட்டாலும் நீங்க என்னை காப்பாத்துவீங்கப்பா. தவறேன். ஆண்டவருக்கு யார் தெரியுமா தேவை? கூப்பிடுகிற எளியவன், கூப்பிடுற எளியவன். நீ எதை வேணா செஞ்சுக்க, பாருங்க, நீ எதை வேணா செஞ்சுக்க. உன் மாம்ச பலவீனம், அது உன் மாம்ச பலவீனம். நீ ஏதோ ஒன்று செஞ்சுட்ட, ஆனால் ஒரே ஒரு காரியம் உன்னுடைய இருதயத்துக்குள்ள ஆழமா இருக்கிறது. என்னது? நான் என்ன செஞ்சாலும் என் கர்த்தர்கிட்ட நான் கேட்காமலாம் நான் இருக்க மாட்டேன். என் தேவையா இருக்கட்டும், என் நெருக்கமா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், என் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தரையே நோக்கி கூப்பிடுகிற உன்னுடைய பலவீனத்தை தான் அவர் பலனா இருக்கிறார். ஆமேனா? நான் மட்டும் இதை செய்யாம இருந்திருந்தா, நான் மட்டும் இதை கொஞ்சம் செஞ்சு முடிச்சுட்டு ஐயோ நான் அதை மட்டும் செய்யாம இருந்திருந்தா, அந்த மாதிரி நான் நிறைய, நீங்க நினைக்கலாம், அந்த மாதிரி நான் நிறைய, ஐயோ அதை நான் ஏன் செஞ்சேன்னு தெரியலையே, அதுதான் மாம்ச பலவீனம். அதை செய்யாம இருந்திருந்தா, அவசரப்பட்டுட்டேனே, அதுதான் மாம்ச பலவீனம். நம்முடைய சரீரத்திலிருந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ சித்தத்தின் சத்தம் நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு வினாடியை தொனித்து கொண்டே இருக்கணும். ஆனால் மாம்ச பலவீனத்திலே நாம் இருக்கிறோம். அநேக நேரங்களிலே விழுந்து விடுகிறோம். இந்த மாம்சத்தின் இச்சையில விழுந்து விடுகிறோம். அது நம்ம இழுத்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா பார்க்கிறாரு? நீ எவ்வளவு விழுந்து விட்டாலும், நீ அந்த பாவம் செஞ்சு முடிச்சுட்டு, இல்லை அந்த பலவீனத்தில் விழுந்துட்டு, ஐயோ ஆண்டவரே நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேனே, அதை செஞ்சுட்டேனேன்னு சொல்ற அந்த ஒரு வினாடி இருதயம் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே உன் கர்த்தர் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேனா? எந்த இடத்துல அவர் உன் பலனாய் வருகிறார். ஓகே, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ அப்படியே போ, அதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல. இப்ப தேவன் அதை சொல்லல. நீ என்ன நினைக்கிறன்னா, பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிற, பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிற, நல்லா பைபிளை நல்லா டீச் பண்ணி, நல்லா பைபிளை கத்துக்கின்னு, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கணும், எல்லா வாலிபர்கள் மத்தியிலையும் நான் ஒரு சாட்சியா இருக்கணும், தீர்மானம் இருக்கு, ஆசை இருக்கு, எல்லாமே சொல்லலாமா? இருக்கு. ஆனா முடியல. அந்த இருக்கு இல்லையா, அந்த இருக்குது. உன் இருதயத்துக்குள்ள அவர் மேல ஒரு நம்பிக்கை, அவர் மேல, இயேசு ராஜா மேல உன் இருதயத்துக்குள்ள ஒரு ஈர்ப்பு. ஆண்டவரே நான் உம்மை போல வாழணும் இருக்குது. ஆனால் பலவீனம், அந்த பலவீனனை தான் கர்த்தர் தாங்குகிறார். ஆமென். சில வஞ்சகர்கள் இருப்பார்கள். வஞ்சகர்கள் கடவுளா, இயேசுவா, அட போடா, அப்படியெல்லாம் இல்லை. துணிகரமான அதான் வஞ்சகர், அவங்க தான் வஞ்சகர்கள். இந்த பலவீனர்கள் எப்படிப்பட்டவன்னா,
ஆண்டவர் வந்து சமாதானமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா? தேவ அன்பு நமக்குள்ள இருக்குது. தேவ அன்பு நமக்குள்ள இருக்குது அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் சகோதரனோடு நீ அன்பா இருக்கணும், யாருக்கிட்டையும் சண்டை போடாம. சில பேரை பார்த்தீங்கன்னாக்கா அப்படி எரிஞ்சு விழுவாங்க. அவங்க நினைப்பாங்க அவங்களுடைய பலவீனம் அது, மற்றவங்க மேலே குறை சொல்லிக்கினே இருப்பாங்க, அது அவங்களுடைய பலவீனம் அது. நம்ம மாட்டில் பாருங்க, எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் திருந்ததா பாரு, சிம்பிளாக போட்டு உடைப்பாங்க அவங்க மனசெல்லாம். எவ்வளோ இது சர்ச்சைக்கெல்லாம் போதுப்பா, இதெல்லாம் சர்ச்சைக்கு போதுப்பா அப்படியே நம்ம ஒரு மாதிரி இருக்கும். ஆமாயா, நான் அதுக்கு தான் நான் சர்ச்சைக்கு போகிறேன், நான் பலவீனன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்டாக நடந்துக்குவாங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப டேலண்டாக. அவன் தான் வஞ்சகர்கள், டேலண்டாக நடந்துக்குவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்திகள் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றாறு போல பேச்சை மாற்றிக்குவாங்க, ரொம்ப டேலண்டாக பேசுவாங்க. அவங்களுடைய கேரக்டரை அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் சில ஆட்கள் இருக்கும் அப்படியே கொட்டிட்டு தேவையில்லாமல் புண்ணாக்கின்னு உட்காந்துருக்கும். இந்த பலவீனர்களுக்காகத்தான் அவர் பலனா இருக்கிறார். ஆமேன்னு சொல்லாமா? ஏன் தெரியுமா? இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த பலவீனர் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, நான் என்ன செய்ய போறேன்னா என்னுடைய காரியத்தை நான் என்ன செய்ய போறேன், நான் பலப்படுத்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா பலப்படுத்திக்குவாங்க. கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம். இந்த கேரக்டர் ஸ்டடியை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, என்னால் முடியல, நான் என்ன பண்ண போறேன்னா, இவங்க மாம்சத்துக்காக இவங்க என்ன பண்ண போராடுவாங்க. என் மாம்ச வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. கவனிங்களேன், என் மாம்ச வாழ்க்கை எனக்கு வேணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு இதெல்லாம் தேவையா இருக்குது, என்னால் இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன செய்யணும், ஓடி ஆண்டவரை கையில் பிடிச்சி தான் ஓடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவோம்னா மாம்சத்தையே பயங்கரமாக நம்பி ஓடுவாங்க. ஆனால் கடைசியில் பலவீனத்தில் அப்படியே தோத்து போயிட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கும்போது கர்த்தர் கரம் பிடித்து, ஆமேனா, கர்த்தரையே இருதயத்தில் வச்சுன்னு இருக்கிற, கர்த்தரை தான் இருதயத்தில் வச்சுன்னு இருக்கிற, ஆனால் ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு முழுசாக விட்டு கொடுக்க முடியல. நான் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? கர்த்தரை நம்புற, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற, நல்லா பாட்டு பாடுற, ஆராதனைக்கு தவறாமல் வர, வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய அந்த பலன் இல்லை. அநேக வேலைகளில் மாம்ச பலவீனத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, தேவன் விரும்பாததெல்லாம் செஞ்சுட்டு நம்முடைய குடும்பத்தில் மாட்டிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? நிறைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா மாம்ச பலவீனம். ஏன்னா மாம்சத்தில் ரத்தம் இருக்கிறது, இச்சை இருக்கிறது, அது சுகத்தை விரும்புகிறது, அநித்தியமானதை விரும்புகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்த நோக்கம் நித்தியத்திற்கு அழைத்திருக்கிறார். எதுக்கு நம்ம அழைத்திருக்கிறார்? நித்தியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆனால் நம்மால நித்தியத்துக்கு தேவையானவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியவில்லை, பலவீனமாக இருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை அப்படி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருதயத்தில் பூரணமாக இருக்கிறது, ஆனால் என் மாம்ச பலவீனம் என்னை தடுக்கிறது, நான் விழுந்து விடுகிறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னுடைய பலனாக வருகிறேன். ஆமேனா? எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் உன்னை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை செய்து முடிக்கும்படியாய் நானே உன் பலனாக வருகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன் சொல்லாமா? என்னை பலப்படுத்துகிறவர் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ என்ன நடக்கும்? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும். கர்த்தர் உங்களுடைய பலனா வந்துட்டார்னா, இந்த பலவீனர்களுக்காகத்தான் கர்த்தரே இந்த பூமியில வந்தார். எனக்கு கடவுள் தேவை, எனக்கு தேவன் தேவை, ஆனால் தேவனை எப்படி தேடுறதுன்னு சரியா எனக்கு தெரியல. சில பேர் ரொம்ப நல்லா பரிசுத்தமாலாம் இருப்பாங்க, சில பேர்லாம் பார்த்து நல்லா ஊழியம் செய்வாங்க, நல்லா பரபரப்பாக இருப்பாங்க, கிறிஸ்துவத்தில் நல்லா இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு அப்படியே கம்பேர் பண்ணிக்கின்னு ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிடுவாங்க. ஆண்டவர் நம்ம கூடலாம் இல்லை போல் இருக்குது, ஆண்டவர் கைவிட்டார் போல் இருக்குது, அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்லாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு போதுமானவர். இந்த பலவீனர்களுக்காகத்தான் கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். ஆமேனா?
அவர் யாரை அழைத்திருக்கிறார்? அந்த அழைப்பை பாருங்களேன். 1 கொரிந்தியரின் புத்தகம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அழைப்பை பாருங்க. 1வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் எங்கிருந்து தெரியுமா வாசிக்கணும்? 26 வாசிங்களேன். எப்படி எனில், சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கரங்கள் சொல்லாமா? நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்துல பலவீனமா இருக்கிறோம். எங்களால ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, கேட்கிற உபதேசத்துக்கு எங்களால கீழ்ப்படிய முடியவில்லை, தூங்கிடுறோம், பலவீனப்படுறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார் என்றால், இப்படிப்பட்ட பலவீனர்களை தாங்கி அவர்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் முகமுகமாய் தேவனை தரிசிக்கும்படியாக அந்த ஒரு மகிமைக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமெனா? அந்த மகிமைக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பலவீனமானவர்களை அவரே பலனாக வந்து அவர் கூடவே வந்துருவார். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட இருதயத்தில், ஆண்டவரை இன்னும் உங்ககிட்ட நெருங்க முடியலையே, உங்க சித்த செய்ய முடியலையே, என்னால சரியா ஜெபிக்க முடியலையே, நான் ரொம்ப ஆவில பலவீனமா இருக்கிறேனே, அந்த பழைய பாவங்கள் என்னை மறுபடியும் இழுக்கிறது, அந்த பழைய பாவங்கள் என்னை மறுபடியும் கட்டி இழுக்கிறது, நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை நான் செஞ்சிடறேனே, ஆண்டவரே என்னை பலப்படுத்துவீரா? அப்படியே இருதயத்தில் குத்துண்ட இருதயத்தோட உன் மனசுல குத்தப்பட்டிருக்குது இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இருதயத்தில் குத்தப்பட்டவளா இருக்க தேவையில்லை, கர்த்தரே உன் பலனாக உன் கரத்தை நான் பிடித்து விட்டேன் என்று தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆமென் சொல்லாமா? இந்த பலவீனர்களுக்காகத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நல்லா கவனிங்க. கர்த்தர் மாம்ச பலவீனம், நம்முடைய அறிவை பயன்படுத்தி அநேக வேலைகளிலே நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வோம். நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். சில பேர் பார்த்தோன்னா உடம்புல நல்ல பலம் இருக்கும், ஆவன்னா கை நீட்டி அடிச்சிருவாங்க, மற்றவங்களை போட்டு அடிச்சிருவாங்க. அடிக்கக்கூடாது. அடிக்கிறது என்பது எகிப்தின் ஆவி. எதுக்காக தசுபசு கோவம் வந்து அடிச்சிருவாங்க. சில பேர் பார்த்தா சுருக்குன்னு ஒரு மாதிரி அசிங்கமான வார்த்தையை பேசிடுவாங்க. அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க, நான் இனிமே வந்து யார் கூட சண்டையே போடக்கூடாது, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு. ஆனால் என்ன பண்ணுவோன்னா அதான் செய்வாங்க. நான் என் வாயை கட்டி வச்சுக்கிறேன், நான் இனிமேல் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு. அப்போனா ஆண்டவர்கிட்ட வந்துட்டு நம்ம எத்தனை முறை தப்பு பண்ணிட்டு வந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்குவாரா? கடந்த வாரத்தில் என் கூட படித்த ஒரு நண்பரை நான் பார்த்தேன். ஏன்னா சுற்றி இங்கே தானே இருக்கிறாங்க எல்லாம், இந்த சுற்றுப்பட்டு ஊருக்கு எல்லாம் பேரம்பாக்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஸ்கூலு. அதனால் இங்கே இருக்கிற எல்லா ஊர்லேயும் நமக்கு நண்பர்கள் ஊர்களுக்கு தெரியும், கூட படித்த நண்பர்கள். அதில் பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு நண்பர் என்னை பார்த்துட்டு, ஏப்பா உன் பாடு என்னப்பா, உன் பாடு ஜாலி, நாங்கள் 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், நீ என்ன ஜாலியாக இருக்கிறேன்னா? நான் என்ன சொன்னேன், டேய் உனக்கு 8 மணி நேரம் தான் வேலை, எனக்கு 24 மணி நேரமே வேலை தான் எனக்கு. ஆமேனா? 24 மணி நேரமும் தேவனுடைய மந்தைக்காக ஜபிக்க வேண்டிய வேலை. அப்போ ஒரு கேள்வி கேட்டான் அவன். ஆமாம், எங்கள் ஊரில் ஒருத்தன் கிறிஸ்தவன் இருக்கிறான், ஏகப்பட்ட பாவம் பண்ணிக்கினே இருக்கிறான், பண்ணிட்டு போய் சர்ச்சில் போய் உட்காரான்லாம், மனசாட்சி இல்லையாடா? நான் சொன்னேன், அதான அவன் மனசாட்சி. ஆமேனா? அவன் பலவீனமாக இருக்கிறான், அவன் நல்லா தேவனுடைய அழைப்பை புரிந்து கொண்டான், தேவனுக்கென்று வாழணும். நான் தெளிவாக சொல்லி புரிய வச்சேன் அவனுக்கு, என் கர்த்தர் நல்லவர். ஆமேனா? நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பலவீனர்களை தாங்குகிற, பலவீனர்களுக்காக இறங்குகிற, பலவீனனை பலவீனன் என்று தள்ளிவிடாமல் அந்த பலவீனனுடைய பலனாய் அவர் வந்து அவனை பலப்படுத்தி தேவ திட்டத்தில் அவனை பரிபூர்ணப்பட வைக்கிறவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஜெபிக்கிற ஜப ஆவியை, வேதம் வாசிக்கிற சத்தியத்தின் ஆவியை, நல்ல தேவனுக்கென்று பிரகாசமாய் நிற்கிற அந்த எழுப்புதலின் ஆவியை நமக்கு தேவன் கொடுக்க போகிறார். ஆமேனா? நீ அப்படி இருக்கிறதுக்கு அல்ல, கர்த்தர் உன்னை ஒரு ஸ்டெப் மேலே கூட்டின்னு வரதுக்காகத்தான் அவர் உன்னுடைய பலனாக வருகிறார். ஆக பலவீனமானவர்களைத்தான் அவர் என்ன பண்றார்னா தட்டி எழுப்புகிறார். அவர்களுக்கு அதிகமான ஜெப ஆவியை, நல்ல பலனை கொடுத்து கர்த்தர் அண்டையில் நெருங்கத்தக்கதான பலனை அவர் கொடுக்கிறார். அப்போ நாம் தேவனை தரிசிக்கணும் அப்படின்னாக்கா நாம் என்ன செஞ்சாகணும்? பரிசுத்தமா ஜீவிக்கணும். பரிசுத்தனா என்ன? பரிசுத்தனா என்ன? இந்த மாம்சத்துக்கு நான் சாகணும்,
அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. பரிசுத்தவான் அப்படின்னா யார் அப்படின்னா, இந்த மாம்ச இந்த நீதி சுயநீதிக்கு, அதாவது என்னுடைய முகத்தை என்னுடைய அழகை நான் வெறுக்க வேண்டும், என் அசைவை நான் மறக்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்திலே நான் தரித்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் மாம்ச பலவீனத்தில் விழுந்துடுறேனே. இப்போ அந்த வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் நிருபம் 12:24 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:24 வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் 14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ள இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. கவனிங்களேன், யாவரோட சமாதானம், அதான் கஷ்டம். யாவரோட சமாதானமா இருக்கணும். குடும்பத்துல சமாதானமா இருக்கிறோமா? இல்ல, எப்படியோ ஒரு விதத்துல சண்டையை போட்டுரும், எரிச்சல் வந்துடுது. சில பேரை பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை கூட பதறுவாங்க, அப்படியே பதறுவாங்க. அவங்க மனசுக்குள்ள பயங்கரமான பதற்றம் இருக்கும். சில பேர் பார்த்தா சின்ன சின்ன விஷயத்துக்கும் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. அவங்க மனசெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மற்றவங்கெல்லாம் அவங்கள பார்த்து ஒரு சீப்பா சொல்லுவாங்க, அவங்களுடைய கேரக்டரை வச்சு சீப்பா பேசுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேரத்திலையும் சே நம்ம என்னடா செஞ்சிருக்க கூடாதே, இதை அதை யோசிப்பாங்க இல்லையா? அந்த ஒரே ஒரு கேரக்டர், அந்த இருதயத்தினுடைய ஆழம், நான் இதை செஞ்சிருக்க கூடாதே, செஞ்சிருவாங்க. அந்த பலவீனத்தை பேசி கொண்டிருக்கிறேன். துணிகரம், நான் என்ன பண்றதுங்க, நான் போய் செஞ்சுட்டேன், அதை அப்படியே அல்ல, சே நான் செஞ்சுட்டேனே. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக ரட்சியும் ஆண்டவரே. இதுதான் யாக்கோபின் மார்க்கம். யாக்கோபின் மார்க்கம் என்ன தெரியுமா? தன் பிழைகளை உணருவது, அந்த பலவீனத்தை உணருவது. நான் இதை பேசியிருக்க கூடாது, நான் இதை செஞ்சிருக்க கூடாது, நான் ஜெபிச்சிருக்கணும், நான் இன்னும் கொஞ்ச நேரம் வேதம் வாசித்து இருக்கணும், அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் உபவாசம் பண்ணியிருக்கணும், நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிழை நடந்து விட்ட பிற்பாடு, அந்த தவறு நடந்து விட்ட பிற்பாடு உட்கார்ந்து மனஸ்தாபப்படுறான் பார்த்தீங்களா? அவன் தான் கிறிஸ்தவன். ஆமேனா? அந்த பலவீனத்தை தான் கர்த்தர் தாங்குகிறார். அந்த பலவீனர்களுக்கு அவர் இறங்குகிறார். அவர்கள் தான் யாக்கோபின் மார்க்கத்தார். கர்த்தர் இந்த பூமியில வரும்போது யாரை அழைச்சாரு? எல்லாம் மாம்ச அறிவில் பலவீனத்துல விழுந்து போய் கிடக்கிறவங்க. யாரு? பேதுரு யாருங்க? மாம்சத்துல நல்லா மீன் பிடிக்கிறவர், நல்ல எக்ஸ்பர்ட் அவர். அப்புறம் மத்திய யாரு? அவர் நல்லா டாக்ஸ் வசூல் பண்றவர். அவருடைய அறிவெல்லாம் பார்த்தா நல்ல நாலேஜ். இந்த அறிவெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் செலோத்தே என்ன பண்ற? சீமன் செலோத்தே அப்படின்னு என்ன அர்த்தம்? தீவிரவாதின்னு அர்த்தம். அவர் போயிட்டு எப்பவுமே அடி தடி, எதுக்கத்தாலும் புரட்சி. ஆமென். இப்படிப்பட்ட மாம்ச பலவீனம், தேவ சித்தம் செய்ய முடியல, யாவரோடும் சமாதானம் இருக்க. அப்படிப்பட்ட ஆட்களை தான் கர்த்தர் தேடி வந்து சீஷர்களாக நியமித்தார். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலவீனர்களை தாங்குகிற, பலவீனர்களுக்கு இறங்கி அவர்களை உயர்த்துகிற, தேவனை முகமுகமாய் தரிசிக்கும்படியாய் அழைத்திருக்கிற மகிமையின் கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமேனா? யாவரோட சமாதானமா இருக்கணும்னா நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்ன? இந்த மாம்சத்துக்கு நான் சாகணும். அப்பதான், ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்தில் தரித்து கொண்டு பிதாவாகிய தேவன் என் தேவன், எல்லாருமே என் சகோதரர் என் சகோதரிகள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ காண்கிற உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாதிருக்கிற என்னிடத்தில் எப்படி அன்பு கூறுவ? கொஞ்சம் கவனிங்களேன். நீ காண்கிற என்னிடத்தில், அதாவது உன் சகோதரனிடத்தில், நீ காண்கிற உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள், பரிசுத்தமுள்ள இருங்கள். ஏனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது, கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஆனா என்னால் பரிசுத்தமா வாழ முடியலையே ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்துக்கு நேராகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். ஆமேனா? ஆமா, யாவரோடு சமாதானமா இருக்கணும். நீங்க உண்மையிலேயே பரிசுத்தம் உள்ளவர்கள் அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னா, எல்லாருக்கிட்டையும் சமாதானமா இருப்பீங்க, யாருடைய குறையும் பேச மாட்டீங்க, உங்க குறைய நீங்க பார்ப்பீங்க. எவ்வளவோ பலவீனங்கள், இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியுது, ஆனா செஞ்சிடுற. ஆனா நான் சொல்ற, கர்த்தர் உங்களை வெறுக்கவில்லை. ஆமேன்னு சொல்லாமா? உணர்றீங்க இல்லையா? மனஸ்தாபப்படுறீங்க இல்லையா? ஐயோ நான் செஞ்சிட்டனே ஆண்டவரே, நான் உனக்கு பரிசுத்தமா வாழ நினைக்கிறேனே, யாவரோட சமாதானம் இருக்க முடியலையே,
நான் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேனே. முதல்ல டெய்லி சண்டை நடக்கும். ஒரு தீர்மானம் எடுங்க, டெய்லி சண்டை போடுறேன், நான் இனிமேல் 1 to 1 நாளாவது நான் அமைதியாக இருக்க போகிறேன். என் வாய்க்கு நான் ஒரு காவல் வைக்க போகிறேன். டெய்லி சண்டை நடக்குது, எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் டெய்லி சண்டை நடக்குது. முதல்ல ஆண்டவர்கிட்ட போங்க, ஏசப்பா என் வாய்க்கு காவல், யார் வாய்க்கு காவல் வைக்கணும்? என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேளுங்க. அப்புறம் அந்த 1 to 1 நாள் அப்படியே என்ன நடக்கும், அப்படியே கொஞ்சம் காம் ஆகும். அப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு, ஆண்டவரே இனி வாரத்தில் 1 நாள் தான் நான் சண்டை போட போகிறேன், இனிமேல் சண்டை போட போகிறதில்ல. ஏதோ ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த பலவீனம் யாவரோட சமாதானமாக இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு, ஆண்டவரே எனக்கு சண்டையே வேணாம் ஆண்டவரே, நான் சமாதானமாக இருக்கணும். அதுதான் உண்மையான தேவ பக்தி. நீ உண்மையிலேயே கர்த்தரை நேசிக்கிறது உண்மை, நீ தேவனை அன்பு கூறுவது உண்மை என்றால் நீ காண்கிற உன் சகோதரனிடத்தில் அன்பாயிருப்பாய். ஆனால் அதான் முடியலையே, நான் பலவீனமாக இருக்கிறேனே, அதான் பலவீனமாக இருக்கிறேனே. சில 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 சகோதரர்கள்லாம் பார்த்தோன்னா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. நிறைய இடத்துல பார்த்தா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க, மனைவிக்கு துரோகம் செய்கிறாங்க. உன்னுடைய மனைவி தான் போதையாக இருக்கணும் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வீட்டுக்கு குடிச்சிட்டு வராங்க. நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஒருவேளை அவர்கள் என்ன பண்ணலாம், ஐயோ என் மனைவி கிட்ட துரோகம் செய்கிறனே அப்படின்ற மனஸ்தாபம் இருக்குப்பார். அவர்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறாரு. அந்த ஒரு உணர்வே இல்லாதவன் திமிர் பிடிச்சவன், துன்மார்க்கம், அவனை கர்த்தர் வைக்க மாட்டார், அவர் பழி தீர்ப்பார். ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன், என் குடும்பத்துக்காக நான் வாழணும், என் குடும்பம் தான் நான் தான் என் குடும்பத்துக்கு சந்தோஷம், ஆனால் நான் பலவீனனாக இருக்கிறேனே, என் பலவீனம், அந்த பலவீனத்தில் தான் கர்த்தர் நம்மை தாங்குகிறார். அப்போ தேவன் நம்மை எதுக்காக அழைத்திருக்கிறார் என்றால், எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார் என்றால் தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம். என் மாம்ச பலவீனத்திலிருந்து நான் ஜெயம் எடுத்திருக்க வேண்டும், அதுதான் பரிசுத்தம். என் மாம்ச பலவீனமானது நல்லா தின்னும், நல்லா தூங்கும், நல்லா சுகபோகத்தை அனுபவிக்கும். அந்த சுகபோகத்தை எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடணும். நல்லா கவனிங்களேன், பேதுரு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கின்னு அவருக்குள்ள பயங்கர மனசுல வியாகுலம், கர்த்தருக்கு மனசுல பயங்கர வியாகுலம். அவர் என்ன பண்றாருன்னா, கடைசியில் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறதுக்காக கூட்டும் போறாரு, நைட்டில் ஜெபிக்கிறதுக்காக கூட்டும் போறாரு. வா பார்க்க என்ன ஜெபம் பண்ணலான்னு. மற்ற சீஷர்கள்லாம் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு பேதுரு, யோவான், யாக்கோபை மட்டும் கொஞ்சம் கிட்ட கூட்டின்னு போயிட்டு கல்லெறி தூரத்தில் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. எனக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கப்பா, நான் போய் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். கர்த்தர் கேட்குறாரு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கப்பான்னு. போயிட்டு ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்த்தா என்ன நடக்குது, நல்ல தூக்கம், நல்ல தூக்கம். டேய் இங்கே வா, இங்கே நான் உனக்கு எதுக்கு கூட்டினேன், நீ சீசனடா, இங்கே வா, ஆண்டவர் நீங்க வா, உன்னை ஜபம் பண்ண சொன்னா தூங்கி உட்காந்து நிற்கிற, அறிவில்லை உனக்கு, இப்படி போடா அப்படி போடா, எதுவுமே அவர் சொல்லல. ஆமேனா? பேதுருவே, நீ எனக்காக 1 மணி நேரம் ஜபம் பண்ண கூடாதா? ஒரு அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தள்ளி விடுகிற தேவனா இருப்பாரே, ஆனால் நீ போடா, நீ செட் ஆக மாட்ட, நீ அது நியாயப்பிரமாண சுயநீதி. நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன், அன்பே உருவான கர்த்தர். நீ எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ண கூடாதா? நீ ஜெபிக்க வேண்டும் என்பது தேவன் நோக்கம். அதனால தான் கேட்கிறார், நீ 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? எப்பா ஆவி உற்சாகம் உள்ளதுப்பா, மாம்ச பலவீனம் உள்ளதுப்பா. ஆமேனா? ஆவி உற்சாகமா இருக்குது, என் கர்த்தர் எனக்கு வேணும், என் கர்த்தரை தரிசிக்கணும், நான் அவருடைய வருகையில் நான் போகணும், அவருடைய வருகை வரப்போகுது, கிட்ட நெருங்கிருச்சு, நான் ஆயத்தமாகணும். ஆவி உற்சாகமா இருக்கிறது. அன்பானவர்களே, ஆவி உற்சாகமா இருக்குது. அது அவர்களுக்கு தான் தேவன் பேசுகிறார். நான் பரிசுத்தமா ஜீவிக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மாம்ச பலவீனமானது, இந்த பலவீனமானவர்களுக்கு தான் நான் இறங்குகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அந்த சம்பவத்தை பாருங்களேன், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் திருப்பிங்களேன். அங்கே ஆண்டவர் பேதுருவுக்கு எடுத்து கேட்கிற அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. எடுத்து வாசிங்க. 26ல் 37 வாசிங்க பார்க்கலாம். பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜபம் பண்ணாம அவங்க என்ன பண்ண தூங்கிக்கிறாங்க. அதை போயிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அவர் மறுபடியும் சீஷர்கிட்ட வர. 40 வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? அம்மா கவனிங்களேன்,
எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்குது? நான் எழுந்துக்கிறது 6 மணி தான் எழுந்துக்கிறேன், எனக்கு ஒரு 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறதுன்னு ஆசையாக இருக்குது, நான் காலையில் எழுந்து நான் 5 மணிக்கு வந்து ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் படுத்துட்டு இருப்பீங்க. ஆனால் அன்றைக்கி தான் பார்த்தா 6 ஆகிட்டு இருக்கும். ஆமேனா 6 ஆகிட்டு இருக்கும். ஐயோ ஜெபிக்க பாரு, நான் சொல்றது ரொம்ப முக்கியம். ஐயோ நான் ஜெபிக்காம போயிட்டேனே அப்படின்றது ஆவியினுடைய உற்சாகம். மாம்சம் பலவீனம். உன் மாம்ச பலவீனத்தை கண்டு கர்த்தர் தள்ளி விடுவதில்லை. நான் இனிமே இந்த பையன் கூட நான் போவே மாட்டேன், அவன் கூட போனாவே எனக்கு தேவையில்லாத கெட்ட சிந்தையெல்லாம் வருது அப்படின்னு தீர்மானம் எடுத்திருப்பேன். திடீர்னு அவன் உன்னை கவர் பண்ணுற மாதிரி உன்னை ஏதோ ஒன்று பண்ணி கேட்ச் பண்ணி வாழ வைப்பிலையே கூட்டின்னு போய் நாசம் பண்ணுவான். போயிட்டு வந்து ஐயோ நான் மாட்டிக்கின்னேன், நான் இனிமேல் போகக்கூடாது, நான் கர்த்தருக்காக நிற்க போகிறேன். அந்த ஆவியின் உற்சாகம் மாம்ச பலவீனம். ஆக பலவீனமாக இருக்கிற உன்னை தள்ளுவதற்காக அல்ல, உன்னை தூக்கி நிறுத்துவதற்காக. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும். இவங்க வந்து கபடி இல்லாமல் தங்களுக்காக செயல்படுறாங்க. நான் எதாகிலும் பண்ணி எப்படியாகிலும் நான் என் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஓடுவாங்க. அது எல்லாருக்கும் வெளியரங்கமாகவே தெரியும், எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உன்னை கிண்டல் அடிக்காம உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பேதுருவே நீ ஜெபிக்கணும். பேதுருவே அங்க என்ன சொல்ல வரா தெரியுமா? நீ ஜெபிக்கணும் பேதுருவே, நீ ஒரு ஜெப வீரனா வருவ பேதுருவே, நான் உனக்கு பலனா இருப்பேன். ஆமென். அப்ப கர்த்தர் சொல்ற, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மாம்சம் எப்படிப்பட்டதா? பலவீனம் உள்ளது. இந்த பேதுரு தான், நல்லா கவனிங்க, இந்த பேதுரு தான் தேவனுடைய பலத்தினாலே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கமே என்ன தெரியுமா? நாம் ஆவியிலே பலனடைவதற்காக. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து ஆவியிலே பலனடைவதற்காக தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். அவர் சொன்னாரு, நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தம், உலகமெங்கும் பூமியுடைய கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. அந்த பலனை கொடுக்க வந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பேதுருவினுடைய பலவீனத்தை கண்டு தள்ளாமல், பேதுருவுக்கு அவரே பலனாக இருந்து பரிசுத்த ஆவியினுடைய பலத்தால் நிரப்பின போது, சபை ஆரம்பித்த போது எல்லாரும் போய் கேட்குறாங்க, எங்களுக்கு சாப்பாடு பந்தி விசாரிப்புல கொஞ்சம் சின்ன பிரச்சனை. பேதுரு சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணுவதிலும், ஆமென் சொல்லுங்க, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா பேதுருவே என்று ஆண்டவர் கேட்டாரு. அதே பேதுரு 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாத அந்த பேதுரு, நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் போதிக்கிறதிலும் தரித்திருப்போம். அப்படின்னா என்ன? என் வேலையே ஜெபம். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நீ எதில பலவீனமா இருக்கிறியோ அதுதான் உன் பலன். ஆமென். நீ எதில பலவீனமா இருக்கிற அதுதான் உன் பலன். ஏனென்றால் அந்த பலவீனத்துல மனஸ்தாபப்படுற பத்தியா, மனஸ்தாபம், ஐயோ நான் இதை செஞ்சிருக்க கூடாது, நான் இதை பண்ணிருக்க கூடாது, நான் இதை இன்னும் நான் இப்படி செஞ்சிருக்கணும். ஆமென். அதே பேதுரு சொல்ற பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 1-2 வாசிங்க தொடர்ந்து. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்கிறது தகுதி அல்ல. அப்புறம் ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். சொல்லுங்க, எப்படி? 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா பேதுருவே? மாம்ச பலவீனத்துல 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாது இந்த பேதுரு, ஜெபமே வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பேதுருவுக்கு ஜெபமே வாழ்க்கையாக, ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. ஆமெனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனை தரிசிக்க வேண்டுமேயானால் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும்.
நீங்கள் யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். ஆனால் உங்களால் அது முடியலையா? அந்த பலவீனத்தில் நீங்க படுகிற மனஸ்தாபம், என் இயேசுராஜனே நீரே என் தேவன், உமக்கு நான் உண்மையுள்ள இருக்க வேண்டும், ஆனால் என்னால் இருக்க முடியலையாப்பா அப்படின்னு சொல்லி துடித்து கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் பலனாய் வருகிறார். 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாத பேதுரு, ஜெபமே வாழ்க்கையாய் மாறிவிட்டது. ஆமேனா? அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள இருதயத்தை தேவன் கொடுத்தாரே, அதே ஆண்டவர் தான் இன்னைக்கும் ஜெபத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு உயிர் மீட்சியை கொடுக்கிறார். தேவன் அண்டில நெருங்கக்கூடிய ஒரு மகிமை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுவாமா? ஜெபம் மாத்திரம் அல்ல, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உங்க வாயை அடக்க முடியாது. ஒல வாயை அடக்கினா கூட ஊர் வாயில ஊவாய். ஆமேனா? ஒலவாயை கூட அடக்கலாம், ஊரு வாயை அடக்க முடியாது. ஏன்னா வாயே ஊருவாய். ஊரில் இருக்கிற எல்லா நியூஸும் உன்னை தட்டினா போதும், எல்லாம் வெளிப்பட்டுரும். ஆனால் அப்படிப்பட்ட பலவீனம், ஐயோ ஆண்டவரே நான் யாரு கதையும் பேசக்கூடாது ஏசப்பா அப்படின்லாம் நீங்கள் ஒருவேளை மனஸ்தாபப்பட்டிருப்பீங்கன்னு வச்சிங்களேன், உங்களால் முடியாது. அது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆனாலும் ஏசப்பா மனஸ்தாபப்பட்ட இல்லை. ஆமேனா? ஐயோ நான் பேசிட்டுனே ஆண்டவரே, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், மற்றவங்களை பற்றி குறை பேசணும்னு நினச்சேன், அதெல்லாம் பேசிட்டுனே ஆண்டவரே அப்படின்னு எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனமாக இருக்கிறீர்களோ, ஆனாலும் அந்த இருதயத்தில் பாவத்தை உணர்கிற, அந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிற அந்த இருதயம், அந்த இருதயத்தில் கர்த்தர் சொல்றாரு, நானே உன் பலனாக வருகிறேன். ஆமேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நல்லா கவனிங்க, இந்த மாம்ச பலவீனமானது தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாவற்றையும் விட்டுருவான். இந்த தோல் இருக்கு பாருங்க, இந்த ஜீவனத்தின் பெருமை, இந்த ஜீவனத்தின் பெருமை இதுதான் சாத்தானுடைய விழுந்து போன மனுஷிக ஆவியினுடைய பொல்லாத தன்மை. தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான், விட்டு விடுவான். ஏன்னா அவனுக்குள்ள சுயம் வேலை செய்கிறது. இப்ப இயேசு ராஜா கூட 3.5 வருஷம் ஊழியம் செய்து கொண்டிருந்த பேதுரு மறுதலிக்கிறார். எதுக்கு? நீயும் இந்த கலிலேயன் கூட இருந்த ஆள் தான், நான் உன்னை பார்த்துருக்கிறேன், நான் உன்னை தோட்டத்தில் பார்த்தேன் அப்படின்னு 3 தரம் பேதுருவை விசாரிக்கிறார்கள். பேதுரு 3 தரமும் மறுதலிக்கிறார், பயப்படுறார். ஏன்? தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் தனக்கு உண்டான எல்லாத்தையும், இதுதான் மனிதனுடைய பலவீனம். அந்த வசந்த வாசிப்பலாம். யோபுவின் புத்தகத்தில் அவன் பிசாசு சொல்றான் பாருங்க. ஏன்னா பிசாசுக்கு நல்லாவே தெரியும் மனுஷன் எதில் பலவீனம்னு சொல்லி. எடுத்து வாசிங்க யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். மனுஷன் பலவீனமே மனுஷிக ஆவி. அவன் சுயம், அவன் ராஜ்யத்துக்காக, அவன் உயிருக்காக எதவனா காட்டி கொடுத்துருவான். நல்லா கவனி, எதவனா காட்டி கொடுத்துருவான். நான் இந்த பூமியில உயிர் வாழணும் அப்படின்ற அந்த எண்ணம் உடையவன் தான் இந்த பொல்லாத சுயம். அப்போ பேதுரு என்ன செய்றாருன்னா, ஆண்டவரோடு கூட இருந்த அந்த பேதுரு, 3.5 ஆண்டு காலம் கூட இருந்த அந்த பேதுரு மறுதலிக்கிறார். ஆனா கர்த்தர் அந்த நேரத்தில் கவனிங்களேன், அவரை சுத்தி போர் சேவகர்கள் தவறாய் அவரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அசிங்கமா பேசுறாங்க, அவரை நிந்திக்கிறாங்க, அவரை அடிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு நெருக்கப்படுகிற அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து திரும்பி பேதுருவை பார்த்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பார்த்தாரு? அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தில் எப்படி பேதுருவை அவருடைய பார்வை ஈர்த்தது. இந்த பேதுருடைய பலவீனம், தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். எல்லாத்தையும் கொடுத்துட்டான். 3.5 வருஷ காலமாய் கர்த்தரோடு கூட ஊழியம் செய்திருந்த சத்தியத்தையே கொடுத்துட்டார் பேதுரு. ஆனாலும் கர்த்தரை திரும்பி பார்த்தார், திரும்பி ஒரு பார்வை பார்த்தார், பலவீனனே, ஆனா உன் இருதயத்துக்குள்ள நான் தான் கர்த்தர், நான் தான் உன் ஜீவன், என்னை எல்லாமல் உனக்கு வாழ்வில்லை என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய். அவர் திரும்பி பார்த்ததுமே மனம் கசந்து அழுதாரு. பார்த்தீங்களா? இதுதாங்க ரட்சிப்பின் இருதயம். நீ எவ்வளவு பலவீனா இருந்தாலும் உன்னை திரும்பி பார்த்து உன்னை மீட்டெடுக்கிறதுக்கு உன் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஒருவேளை நீ மாம்ச பலவீனத்துக்கு ஆண்டவரை மறுதலித்து இருக்கலாம், உன் சொந்த பந்தங்கள் மத்தியில கர்த்தரை தூஷித்து இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு சிச்சுவேஷன் கர்த்தரை நீங்க துக்கப்படுத்திருக்கலாம். ஆனா உன் மனசுக்குள்ள கர்த்தர் தான் என் தெய்வம், அவர் தான் என் ஜீவன், அவர் தான் என் ரட்சகர், ஆனா என்னால முடியல ஏசப்பா, என் மாம்ச பலவீனத்துல நான் மிஸ் ஆகி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நொந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு பலனாய் வருகிறார். எடுத்து வாசிங்க அந்த வசனம் லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல
அவர் திரும்பி பார்த்தபோது மனங்கசந்து அழுதாரே பேதுரு. அந்த வசந்தம் மட்டும் வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 22:60 வாசிக்க பார்க்கலாம். அதற்கு பேதுரு மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்று அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். நல்லா கவனிங்க, பேதுருவை அம்மா கொஞ்சம் கவனிங்களேன். பேதுருவை நோக்கி பார்த்தார். என்ன நோக்கி பார்த்தார்? அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம், பயங்கரமான சந்தடி, பயங்கரமான சத்தங்கள், ஆரவாரங்கள், ஆர்ப்பரிப்புகள், இவரை சிலுவையில் அறைந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற பயங்கரமான கூட்டம். ஆனால் பேதுருவுக்கும் இந்த வேலைக்காரர்களுக்கும் பக்கத்தில் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இங்க பேசுகிற அந்த பேச்சு கர்த்தருடைய காதல விழுந்திருந்த வாய்ப்பே இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த பேதுருவின் வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தை, அவருடைய மனசை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய இருதயத்தினுடைய துடிப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் பேதுருவை நோக்கி பார்க்கிறார். அவருடைய பார்வை பேதுருவை ஈர்த்தது, இழுத்து கொண்டது. கர்த்தருடைய பார்வை பேதுருவை இழுத்து, என் கூட இருந்தையே, உன் ஜீவனுக்காக என்ன நீ மறுதளிச்சியே, என்ன இதான் மனுஷிக ஆவி, இதான் உன் பலவீனம். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்முடைய பலவீனம், நம்முடைய பேச்சு பேச தெரியாது, நமக்கு சரியாக பேச தெரியாது, அல்லது நல்லா நாலேஜாக எதுவுமே பண்ண தெரியாது. ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு வேற ஏதோ வார்த்தையை சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கிண்டல் அடிப்பாங்க, கேலி செய்வாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த பலவீனத்தில் தான் நானும் பலனாக இருக்கிறேன். ஏனென்றால் இந்த மனங்கசந்து பேதுரு அழக்கூடிய அந்த இருதயம் பேதுருவுக்கு இருந்துச்சு. ஐயோ, என் கர்த்தரை நான் மறுதளித்தேனே, என் மாம்ச பலவீனம். நான் ஒன்று சொல்ற புரிந்து கொள்ளுங்க, நீ எவ்வளவு பெரிய பலவீனாக இருந்தாலும் உன்னை நோக்கி பார்த்து பலப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தரை உன்னை அழைத்து. நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். என்னடா இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையா? ஏதோ போகிறோம் வரோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து உக்காரோம், அப்படியே ஓடிங்குது. ஆனால் இன்னமும் நீ சர்ச்சுக்கு வந்துங்கன்னு தான் இருக்கிற. கையை வைத்து ராமேன்னு சொல்லாமா? கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. ஆனாலும் சர்ச்சில் தான் இருக்கிறியே, கர்த்தர் உன்னை விடவில்லை. ஆமென். அவர் உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பலனாய் அவர் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார். நீ கர்த்தர்கிட்ட கேட்டா எல்லாத்தையும் கொடுப்பார்னு உனக்கு தெரியும், ஆனா கேட்க முடியல. கர்த்தர்கிட்ட நீ கேட்டனா உன் வாழ்க்கையை மாத்துவார்னு உனக்கு தெரியும், ஆனா உன்னால கேட்க முடியல. ஏன்னா உன் மாம்ச பலவீனம். இங்க போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, அங்க ஓடி வந்துட்டு ஆண்டவரே முடியலையே ஆண்டவரே வந்து நிக்கிற. அப்ப கூட கர்த்தர் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிற. என்ன திரும்பி பார்க்கிற அந்த பலன் உனக்கு இல்லை. ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், தேவன் ஆவியா இருக்கிறார். அவரோடு கூட அவருடைய சமூகத்துல நாம் சேர்ந்து என்றென்றைக்கு ஜீவிக்கும்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கேற்ற பலனை தேவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். ஆமென். உன்னை விட மாட்டார். ஆமென். உன்னை விட மாட்டார். அல்லேலூயா. உன் பலவீனங்களை கண்டு தள்ள மாட்டார். அவர் திரும்பி பார்த்ததும் சேவல் கூவுகிறதற்கு முன்னே 3 தடவை மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னுடைய சொன்ன வார்த்தையை உடனே பேதுரு நினைவு, இதாங்க யாக்கோபின் சந்ததி, இதான் அவரை தேடி விசாரித்து அவரை அறிகிற யாக்கோபின் சந்ததி. அந்த நல்ல மனசாட்சி, அந்த நல் மனசாட்சியோடு அவர் திரும்பி பார்த்து நினைவு கூர்ந்து வெளியே போய், வாசி 62, வெளியே போய் மனங்கசந்து அழுதான். பேதுரு என்ன பண்ணாருங்க? மனங்கசந்து அழுதார். நான் இதை செய்திருக்க கூடாது, நான் இதை பண்ணிருக்க கூடாது, இதெல்லாம் நான் செஞ்சிட்டனே அப்படிலாம் சொல்லி மனதில் உள்ளத்தில் வேதனையோடு இருக்கக்கூடிய நீ யாராக இருந்தாலும் சரி, தேவன் யாரை தேடி வருகிறார் என்றால் பலவீனர்களை தான் அவர் தேடி வருகிறார். அந்த பலவீனத்தில் அவர் பலனாய், ஏனென்றால் அவர்களுக்குள்ள மனந்திரும்புகிற ஒரு ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் மாம்சத்தில் அவர் பலவீனமாக இருப்பார்கள், ஆவியில மனந்திரும்பி இருப்பார்கள். எனக்கு தேவன் தேவை, எனக்கு கர்த்தருடைய வழி எனக்கு வேண்டும், நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் கிட்ட நெருங்கணும், அவர் பிரசன்னத்துக்குள்ள நான் போகணும், அவரை வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சை இருதயத்துக்குள்ள இருக்கும். ஆனா பலவீனம் தடுக்கும். நல்லா கவனிங்களேன். கர்த்தர் யாரை நடத்துகிறார், யாரை அவர் கண்மணி போல அவர் பாதுகாக்கிறார் என்று கர்த்தர் சொல்றார் தெரியுமா? உபாகம புத்தகம் 32வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 32ல அங்க 9 வாசிங்க பார்க்கலாம். உபாகம் 32:9 கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர விதம், பாழான நிலத்திலும்
பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி காத்தருளினாரா? கண்மணியை போல காத்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன் தான் நம்முடைய தேவன். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஏன் தெரியுமா? உன் ஆவி உற்சாகமா இருக்கிறது. உன் ஆவியில கர்த்தரை நீ நோக்கி பார்க்கிறாய், உன் ஆவியில கர்த்தரை நீ விசுவாசிக்கிறாய், கர்த்தரை நீ தரிசிக்கிறாய். ஆனால் உன் மாம்சமோ பலவீனமா இருக்கிறது. கர்த்தர் இங்க யாக்கோபை எங்க கண்டுபிடிச்சாராம்? கண்டுபிடித்தார். கவனிங்களேன், கண்டுபிடித்தேன். யாக்கோபை எங்க நான் கண்டுபிடிச்சேன்? யாக்கோபுடைய இருதயத்துக்குள்ள, நல்லா கவனிங்க, கர்த்தர் மேல ஒரு தாகம், ஒரு தவிப்பு, எப்பொழுதுமே நான் ஒரு பாவி என்கின்ற அந்த ஒரு உணர்வு யாக்கோபுக்குள்ள இருந்துச்சு. யாக்கோபு, அந்த யாக்கோபுனுடைய அந்த ஒரு வம்சம் என்னது, எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, யாக்கோபுனுடைய அந்த ஆவி எப்படிப்பட்டதுன்னா தன் பிழைகளை உணர்கிறது தான் யாக்கோபுடைய அந்த ஒரு சந்ததியினுடைய ஆவி. அவங்களுடைய ஆவி எப்படிப்பட்டதுன்னா, நான் தேவனுக்கு விரோதமாய் நான் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறேனே, என்னை என் கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு உள்ள இருக்கும். ஆனாலும் பாவம் செய்வாங்க. நல்லா கவனிங்களேன், எந்த இடத்துல யாக்கோபை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு தெரியுமா? யாக்கோபு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மாமா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாரும் பேசி அனுப்புறாங்க. சில பேருடைய பலவீனங்கள் அப்படியே வெளிப்படும். யாராவது நமக்கு ஆதரவா இருப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட எங்கள் அம்மா தான் எனக்கு ஆதரவு, எங்கள் அப்பா தான் எனக்கு ஆதரவு, அவங்க எனக்கு கூட நேரத்தை நடத்தணும், எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் என்ன பண்ணுறது இல்லைன்னா, ஒரு ஸ்டேஜில் நம்முடைய பலவீனங்கள் அவங்களாம் புரிஞ்சுக்கணும். அவர்களால் நம்ம கைவிடப்படுவோம். என்னால் முடியாதுடா. இப்போ கூட பிறந்த சகோதரன், ரெட்டை பிறப்பு யாசா என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நான் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார், யாசா சொல்கிறாரு. இப்போ யாக்கோபுக்கு இருக்கிற ஆதரவு யாரு? அப்பா அம்மா. அப்பா அம்மா கிட்ட போய், அம்மா வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, என் சகோதரனை பகைக்கிறான், என் பலவீனம் தான், என் பலவீனத்தில் பகைக்கிறான், நீங்கள் எதனா பண்ணுங்கம்மா, நீ போய் காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, அப்பா அம்மாவும் கைவிடப்பட்ட நிலைமை, அப்பா அம்மாவாலும் கைவிடப்பட்ட நிலைமை இந்த யாக்கோபுக்கு. இல்லை வேலைக்கு ஆகுதுப்பா, நீ வீட்டை விட்டு போயிட, யாக்கோபு நீ வீட்டை விட்டு போயிட. ஏன்? யாக்கோபுடைய பலவீனம். யாக்கோபு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் நல்லா இருக்கணும், நான் எப்படியாகிலும் கர்த்தர்கிட்ட போகணும், நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாம்சத்துல முயற்சி பண்ணுகிற அனுபவம் தான் இந்த யாக்கோபின் அனுபவம். தனக்காக வஞ்சக குணம் இல்லை யாக்கோபுக்கு, வஞ்சக குணம் அல்ல. நான் கர்த்தர்கிட்ட நெருங்கணும், நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், என் பாவத்தை உணர்ந்து நான் கர்த்தர்கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது? சில வேளைகளில் நம்முடைய இந்த துர்குணங்கள் நம்மளையே மீறி வெளிப்படும். மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நம்மளை யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொன்ன, பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். எங்க? பெத்தேல்ல லூஸ் என்கின்ற அந்த இடத்துக்கு வராரு. வந்தா பொழுது போயிருச்சு. அவர் எங்க போறாரு? அம்மா அப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவர் பரதேசியாய் வனாந்தரத்துக்கு போறாரு. நல்லா கவனிங்க, கர்த்தர் அந்த இடத்துல தான் யாக்கோபை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். நான் கண்டுபிடிச்சேன் யாக்கோபே. ஏன்? இந்த யாக்கோபு தன்னுடைய மாம்சத்தை, தன் ஜீவனை அங்கே பலியாக்குகிறார். தன் ஜீவனுக்கு பதிலாக தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். ஆனால் யாக்கோபு அந்த இடத்துல ஒரு பெரிய பலனை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஊளையிடுகிற அவாந்தர வெளி, வெறுமையான அவாந்தர வெளி, அது ஒரு பயங்கரமான அந்த வனாந்தரத்துக்கு உள்ளே போனா உயிர் பிழைக்க முடியாத ஒரு கடுமையான கொடுமையான வனாந்தரம் தான் இந்த யாக்கோபு போகிற அந்த பிரயாணம். ஆனால் இன்னைக்கு யாக்கோபு என்ன இங்க செய்றார் அப்படின்னா, எனக்கு தேவை என் தேவன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நான் இப்ப என்ன செய்யறேன், எனக்குள்ள நான் பார்க்கிறேன்,
அந்த பாவத்தை உணர்கிற மனஸ்தாப இருதயம் எனக்குள்ள இருக்கிறது. ஆனால் என் மாம்ச பலவீனத்தில் எல்லாரும் என்னை பகைக்கிறார்கள், எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். என் சகோதரன், என் கூட பிறந்த சகோதரன் என்னை பகைக்கிறான், என்னை கொன்னு போட்டுருவேன்னு சொல்றான். என் தாய் தகப்பனும் இதற்கு ஒரு மாறாக ஏதாவது ஒரு விடுதலை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவர்களும் என்னை கைவிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் கர்த்தர் மட்டும் எனக்கு போதுமானவர். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? என் கர்த்தர் தான் எனக்கு போதுமானவர், என் பலவீனங்களில் எல்லாம் அவர் தான் என் பலனா இருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு அந்த லூஸ் என்கின்ற அந்த இடத்துக்கு வந்து தான் உயிரையும் துச்சமா எண்ணி அவர் பட்டு தூங்குறாரு. ஒரு கல்லை எடுத்து வச்சுன்னு தூங்குறாரு. எதை வச்சுன்னு தூங்குறாரு? ஒரு கல். யாக்கோபுக்கு நல்லா தெரியும், என்னுடைய ஜீவன் இந்த கல். யார் இந்த கல்? அவர் சியோனின் மூளைக்கல், அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமானவர், பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் சொரூபமானவர், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர். நான் என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, அந்த தன்னந்தனிமையில அந்த அவாந்தர வெளியில நரிகள் ஊளையிடுகிறது, சிங்கம் கெர்ஜிக்கிறது, கரடி அங்கே கத்தி கொண்டிருக்கிறது, யானை அங்கே வந்து பயங்கரமா தன் துதிக்க தூக்கி வச்சு கத்துது. இப்படிப்பட்ட சத்தத்துல பயமே இல்லாம எப்படி இந்த யாக்கோபு ஒரு கல்லை வச்சு தூங்கினாரு? அந்த தூக்கத்துல ஒரு கனவு வந்துச்சு. எப்படி அது? இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர் என்றால் பலவீனமானவர். ஏன் எப்படிப்பட்ட பலவீனம்? எப்படி ஆகிலும் நான் தேவனுடைய சமூகத்துக்கு போய்விட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வாஞ்சையில காய் நகர்த்துகிறவர். எழுத்தின்படியே பார்க்கும்போது தன் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டவர் அப்படின்னு தான் அவர் மேல பட்டம் சுமத்தினாங்க. ஏன்னா இந்த யாக்கோபை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 27 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போயிட்ட பிற்பாடு 36 வசனம் வாசிங்களேன். யாசா சொல்லுவார் பாரு யாக்கோபு. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுது சரி அல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான். எப்பா, உன் பேருக்கு ஏத்த மாதிரி உன் கேரக்டர் வெளிப்படுது. ஆமா, உன் பேரை சொன்ன. ஆமா, அவங்களா? அது பேரே சொல்லாத. அது நல்ல பொம்பளையா? அது அவன் நல்லவனா? அவன் எத்தனை பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க? கவனிங்க. சேஷ்டபுத்திர பாகம். இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர் என்றால் தேவனுடைய அன்புல பரிபூர்ணப்பட்டு கூடாரவாசியும் குணசாலியமாய் இருந்து கர்த்தருடைய சமூகத்தையே வாஞ்சியாய் நாடுகிறார். ஆனால் இந்த யாக்கோபுக்கு சேஷ்டபுத்திர பாகம் கிடையாது. ஏன்னா சேஷ்டபுத்திரன் யார் என்றால் ஏசா. ஆனால் இந்த யாக்கோபுக்கு ஒரே ஒரு வாஞ்ச, என் வாழ்க்கையை நான் ஸ்டடி பண்ணிக்கணும், என் வாழ்க்கை எனக்கு வேணும். ஆமென். என் வாழ்க்கை எனக்கு வேணும். நான் இப்ப பலவீனமாய் தான் இருக்கிறேன், எப்படியாகிலும் ஏதோ ஒரு விதத்துல என் வாழ்க்கையை நான் கட்டிக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு வாஞ்சையும் அந்த ஒரு தாகமும் இந்த யாக்கோபுக்கு உண்டு. அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா, இப்ப ஏசா சொல்றாரு, அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரி அல்லவா? அவன் பலவீனம் எல்லாருக்கும் தெரியுது. கவனிங்களேன், நம்முடைய பலவீனம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே தெரியும். அவன் சொல்றான் ஏசா, இவன் பேர் யாக்கோபு. யாக்கோபு அப்படின்னு என்ன? யாக்கோபு என்ன? சப்ளண்டர். அதாவது மற்றவனை அகற்றி விட்டு அந்த இடத்துக்கு இவன் போய் நிற்கிறது தான் அந்த பேருடைய அர்த்தம். சப்ளண்டர். மற்றவனை தள்ளிட்டு, நல்லா கவனிங்க, மற்றவனை தள்ளிட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறது. யாக்கோபு துரோகம் பண்ணி வஞ்சகமா பண்ணல. அவருக்கு என் வாழ்க்கையை நான் ஸ்டடி பண்ணிக்கணும், அதுக்கு நான் எதை வேணா செய்வேன், எனக்கு தேவை தேவன். இந்த பலவீனம் எல்லாருக்கும் தெரியுது. அவன் பேர் யாக்கோபு அல்லவா? அவன் எத்தனை அல்லவா? உண்மையா சொல்றேன், யாக்கோபு ஒரு பயங்கரமான சுயநலவாதி, தன் மாம்சத்துக்காக செயல்படக்கூடியவன். அப்படிப்பட்ட ஆள் தான் தேவனுக்கு தேவை. ஒரு பொறுப்பு இல்லாம வாழ்க்கையில ஒரு உத்தரவாதம், என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். நான் இந்த பூமியில பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, எனக்கு என் தேவன் தேவை. நான் இப்ப மரித்து போயிருக்கிறேன், எனக்கு சாவு இருக்கிறது, சாவு இல்லாத ஒரு நித்திய வாழ்க்கை எனக்கு வேண்டும். அதுக்கு நான் எதை வேணா செய்வேன். அதான் யாக்கோபு. எனக்கு தேவன் தேவை. என் வாழ்க்கையை நான் தான் அமைச்சு கொள்ள முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வீணடிப்பாங்க. நல்லா ஊதாரித்தனமா சுத்திக்கின்னு, நல்லா குடிச்சிக்கின்னு, வீட்டை பத்தின பொறுப்பே இல்லாம, நாளைக்கு செத்தா எங்க போவோம் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம போய் இருப்பாங்க. ஆனா யாக்கோபு பயங்கரமான எத்தன். தன்னுடைய காரியத்தை
நல்லா பக்கவா பிளான் போட்டு நுணுக்கமா காரியத்தை முடிக்கிறவர். அதை எப்படினாலும் பண்ணிக்கிறோம். உனக்கு அந்த சூழ்நிலையை என்ன பண்ணுவார், அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு எனக்கு இந்த தேவை இருக்கிறது, நான் இந்த காரியத்தை நான் முடிச்சுக்கிறேன். இவள் தான் இப்போ ஏசா என்ன பண்ணுறாரு, போயிட்டு வேட்டையாடிட்டு ரொம்ப களைப்பாக வராரு. இவர் பைத்தங்கூழ சமைச்சு இருக்கிறாரு. சமைச்சு இருக்கும்போது சூழ்நிலையை பார்க்குறாரு. இந்த சூழ்நிலை என்ன அந்த சூழ்நிலை அவர் என்ன பண்ணுறாரு, ஏசா எனக்கு கொஞ்சம் கூழை கொஞ்சம், நீ சமைத்து கொண்ட கூழை கொஞ்சம் கொடு, நான் ரொம்ப களைத்து இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. சரி, இப்போ யாக்கோபு என்ன சொல்கிறாரு, எனக்கு சேஷ்டபுத்திர பாகம் தான் என் டார்கெட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. சேஷ்டபுத்திர பாகம் தான் எனக்கு தேவை. ஏன்னா என் கர்த்தர் இந்த பூமிக்கு அவர் சிலுவையில் யாவையும் செய்து முடித்து விட்டு ராஜாதி ராஜாவாய் அவர்தான் சேஷ்டபுத்திரனாய் என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். அந்த ஒரு அழைப்புக்கு பாத்திரவனாக நான் மாற வேண்டும். அதனால நீ தான் சேஷ்டபுத்திரன், நீ சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா கவனிக்கணும். யாக்கோபு கேட்ட இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இந்த ஏசா என்ன செய்றாருன்னா தாராவாத்து கொடுத்துறாரு. இவர் என்ன நினைச்சாரு, ஏசா என்ன நினைச்சாருன்னா, சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா என்ன, அப்பாவுடைய சொத்துக்கள் எல்லாம் சேஷ்டபுத்திரனுக்கு 2 பங்கா போய் சேரணும், 2 பங்கு போய் சேரணும் இல்லையா? அதான் சேஷ்டபுத்திர பாகம். பாகத்தை பிரித்து கொடுக்கும்போது மூத்த மகனுக்கு 2 பங்கு போய் சேரணும். ஏன்னா அப்பாவுக்கு அப்புறம் இந்த மூத்த மகன் தான் அந்த குடும்பத்தையே பராமரிக்கணும். அதனால சேஷ்டபுத்திர பாகத்தை 2 பங்கா கொடுப்பாங்க. நல்லா கவனிங்க. ஏசா என்ன நினைச்சாருன்னா, சேஷ்டபுத்திர எப்படியா இருந்தாலும் எங்க அப்பா என் மேல ரொம்ப பட்சமா இருக்கிறாரு. ஆமேனா? எங்க அப்பா ரொம்ப பட்சமா இருக்கிறார், எங்க அப்பா சொத்து எனக்கு தான், எனக்கு வரத்த எனக்கு தான். இந்த ஏசாவுடைய நோக்கம் எல்லாம் இந்த எழுத்தின்படியான பொருள்கள் மேல தான் சேஷ்டபுத்திர பாகம் மைண்ட் இருந்துச்சு. ஆனா யாக்கோபுக்கு ஸ்பிரிட்ல, ஆவியில, உள்ளுக்குள்ள அவர் மாம்சத்துல பலவீனம், அவர் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு தகுதி இல்லாதவர். அந்த ஒரு பிறப்பு பாக்கியம் அவருக்கு அமையவில்லை. ஆனால் நான் எப்படியாகிலும் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அடைந்தே தீருவேன் என்று சொல்லி வரப்போகிற கிறிஸ்துவை தன்னுடைய சிந்தனை வைத்துக் கொண்டு தன் பிழைகளை எல்லாம் உணர்ந்து 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 கூடாரவாசியும் குணசாலியுமாய் அவர் வீட்டுக்குள்ளே இருந்து தன் தகப்பனுடைய பாதத்தில் உட்கார்ந்த வேதத்தை கற்றுக்கொண்டு கிறிஸ்துடைய வெளிச்சத்தை அவர் பரிபூர்ணமாய் பெற்று ஆவிக்குரிய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவர் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய இயேசு ராஜாவை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த ஏசா என்ன பண்ணிட்டார்னா, எழுத்தின்படியே என சேஷ்டபுத்திர எப்படி பார்த்தாலும் எங்க அப்பா என் மேல பட்சமா இருக்கிறாரு, எங்க அப்பாவுக்கு வரக்கூடிய பாகத்தை எனக்கு தான் கொடுக்க போறாரு. அதனால இவனுடைய பார்வையெல்லாம் பூமிக்குரிய பார்வையா இருந்து இந்த ஏசா அலட்சியம் செய்து விட்டார். அதுக்கு யாக்கோபு என்ன செய்வாரு, யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லா நுணுக்கமா திட்டம் போட்டு அந்த காரியத்தை செஞ்சாரு. நீ வஞ்சகன்னு சொல்லுவியா? எத்தனை சொல்றது புரியுது? சில வேளைகளில் நம்முடைய குடும்பத்துக்காக நாம செய்கிற இந்த காரியங்கள் மற்றவங்களுடைய பார்வைக்கு பலவீனமாய் தெரியும். வஞ்சகண்டா இவன் ஏமாத்துறாண்டா நம்ம அதை அப்படி வஞ்சித்திருக்க மாட்டோம். நம்முடைய வேலையை நம்ம நுணுக்கமா செஞ்சிருப்போம், அவங்க அதை கோட்டை விட்டுருப்பாங்க. இப்படி நம்முடைய பலவீனங்களை தேவனை பார்த்து கொண்டிருந்தாலும், எந்த ஒரு காரியத்தை இருந்தாலும் நாம் நுணுக்கமாய் செய்து நம்முடைய வேலைகளை செய்யக்கூடிய இருந்தாலும் உலகம் நம்மை ஒரு மாதிரி தூஷிக்கும். நம்முடைய பலவீனங்களை இந்த உலகம் அறிந்திருக்கிறது. ஆனால் யாக்கோபு என்ன செய்கிறார், அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி கொண்டார். அதே போல ஏசா போல வேஷம் மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். பெற்றுக்கொண்டது நிமித்தமாய் இந்த ஏசா சொல்றாரு, என்னைக்கு இருந்தாலும் உன்னை ஒரு நாள் கொன்று போட்டு விடுவேன். ஆமேனா? அப்போ உயிருக்கு பயந்து கொண்டு அவர் இந்த வீட்டை விட்டு வெளியேறி போய் அங்கே ஒரு வனாந்தரத்தில் ஒரு அனாதையாய் அங்கே இந்த யாக்கோபு படுத்து கிடந்தாரே. யாக்கோபே, உங்க அண்ணன் உன்னை பார்த்து வஞ்சகன்னு சொல்லிட்டானா, உன் பேருக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறவன் சொல்லிட்டானா? தெரியும்டா உன் குணம், ஆனா உன் நோக்கம் எல்லாம் நான் தான் என்பதை அறிந்திருக்கிறேன். அதனால நான் உன்னை கண்மணியை போல பாதுகாப்பேன். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். காரணம், நீ உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ பிரயாசப்பட்டாய். நுணுக்கமாய் நீ பலவீனந்தான், நீ மாம்ச பலவீனந்தான். ஏன்னா தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விடுவான். இப்ப உடைய உயிருக்கு பயந்து தான் இங்க படுத்திருக்கிற, ஆனா நோக்கம் நானா இருக்கிறேன். ஆமென்.
நோக்கம் நானா இருக்கிறேன். அதனால உன் பலவீனத்துல நீ போகிற எல்லா இடத்துலையும் உன் கூடவே இருந்து நான் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். ஆமென் சொல்லாமா? அதே தான் நான் இப்ப சொல்றேன். நீ எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் பரவாயில்லை, யாரெல்லாம் உனக்கு பட்டம் கட்டினாலும் பரவாயில்லை, உன் கேரக்டர் வெளிப்படும். நம்முடைய கேரக்டர் மறைஞ்சிருக்கிறாது. சில பேர் நம்முடைய கேரக்டர் சொல்லி குத்தி குத்தி காட்டுவாங்க. இவளா, ஐயோயோ இப்படிப்பட்டவளாச்சே, அவனா இப்படிப்பட்டவனாச்சே, பட்ட பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னாக்கா, இதுதான் உன் பலவீனம். இப்போ யாக்கோபு போய் ரிட்டர்ன் வரும்போது, இப்போ ஏசாவுக்கு பயந்துக்குன்னு மறுபடியும் 20 வருஷம் கழிச்சு வந்து நிற்கும் போது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடுவது இல்லை அப்படின்னு போய் கெஞ்சி கேட்கும் போது, உன் பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபே எனக்கு நீ தாண்டா வேணும். ஏன் தெரியுமா? நீ எத்தன், நீ பொய் சொல்றவன், நீ சூழ்நிலையை உனக்கு ஏற்ற மாதிரி வஞ்சகமாய் மாற்றிக்கொள்ளுகிறவன். ஆமேனா? அந்த சூழ்நிலையை தனக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கின்னு சூழ்நிலை மாற்றி, ஆனால் நோக்கம் என்ன நோக்கம் தெரியுமா? நானே உன் நோக்கம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஒரு நீதி இருக்கிறது. அவன் வித்து போட்டான், அதை நீ எடுத்து பயன்படுத்திக்கின. ஆமேனா? அவன் வித்து போட்டான். சூழ்நிலையை எப்படி அவர் பயன்படுத்துகிறார் என்றால், நான் நல்லா இருக்கணும், நான் என் தேவ ராஜ்யத்துக்குள்ள போகணும், நான் தேவ பிரசனத்துல போகணும். அப்படியாக நம்ம செயல்படுகிற வேலையில சில நேரங்களில் நம்ம ஒரு மாதிரி வஞ்சகமா பார்ப்பாங்க. அப்ப ஆண்டவர் கிட்ட, உன் பேர் என்ன? யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். ஆமேனா? இந்த யாக்கோபு யார் என்றால், மனஸ்தாபப்படுகிறவன். தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் 2வது பிறந்துட்டேன், எனக்குள்ள மரணம் இருக்கிறது, எனக்குள்ள பாவம் இருக்கிறது, நான் என்ன செய்ய, பொய் இருக்கிறது, எனக்குள்ள 10 கற்பனையை செயல்படுத்தக்கூடாத ஒரு பயங்கரமான ஒரு பாதகமான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யட்டும்? அப்போ பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிற, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களுக்கு ரட்சியும். தன்னுடைய பிழைகளை உணர்கிற அனுபவம் தான் இந்த யாக்கோபு. உன் பேர் என்ன? கர்த்தருக்கு யாரை பிடிக்கும்? யாக்கோபை பிடிக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்பது ஆசீர்வதிக்கிறார். தேவன் கொடுக்கிற கிஃப்ட், தேவன் கொடுக்கிற உயர்வு, தேவன் கொடுக்கிற ராஜ்யம் தான் இஸ்ரவேல். யாருக்கு? யாக்கோபுக்கு. யார் இந்த யாக்கோபு? தன் பலவீனங்களை உணர்ந்தவர். தன் பலவீனங்களை உணர்ந்து தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனால் இந்த யாக்கோபு தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய பலத்தினாலே அவர் இப்ப வனாந்தரத்துல வந்து நின்ன போது, அங்கதான் நான் யாக்கோபை கண்டுபிடிச்சேன். ஆமென் சொல்லுங்க. யாக்கோபை நான் எங்க கண்டுபிடிச்சேன்? அந்த அவாந்தர வெளியில தான் இந்த யாக்கோபை கண்டுபிடிச்சேன். அவனை நான் கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறேன். ஏனென்றால் அவன் பலவீனன். நான் இப்போ சொல்றேன், இதுங்களாம் சர்ச்சைக்கு போகுதுங்க, சர்ச்சைக்கும் போற, இவ்வளவு நாள் பிரசங்கம் கேட்கிற, நீ என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு யார் உன்னை பத்தி குறை சொன்னாலும் இப்போ உன் பேரை கேட்பார் ஆண்டவர். உன் பேர் என்ன? ஆமா, இதான் உன் புத்தி, இதான் உன் புத்தி. ஆனால் நீ என்னையே நம்பிக்கொண்டு, என்னையே சார்ந்து கொண்டிருக்கிற இல்லையா, நானே உன் பலனாக வந்து உன்னை உயர்த்துவேன். ஆமேனா? தேவன் நம்ம இடத்துல கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீ அவரையே சார்ந்து கொண்டிருக்கிறியா? அவரை நோக்கி கூப்பிடுறியா? கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் ரட்சிக்கிறார். ஆக இந்த யாக்கோபு தன் பாவங்களை உணர்ந்தவராய், அவர் கூடார வாசியும் குணசாலியுமாய் அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்து தேவன் அண்டிலே மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் இந்த யாக்கோபுக்குள்ள இருந்ததுனாலே யாக்கோபை கர்த்தர் கண்மணியை போல பாதுகாத்தார். ஆமென் சொல்லாமா? அப்போ நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக மாற வேண்டுமே ஆனால் நம்முடைய ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல், யாக்கோபு தம்முடைய ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதான் அந்த பெத்தேல்ல போய் படுத்து கொண்டிருந்தார். ஓலையிடுகிற அந்த அவாந்தர வெளி, பயங்கரமான வலு சர்பங்கள்லாம் வந்து புஷ் 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 கத்திந்திருக்கும் போல் இருக்கு இல்லையா? சுத்தி பார்த்த நரிகளின் சவுண்டு, அப்புறம் இன்னும் துஷ்ட மிருகங்களுடைய அந்த உருமல்கள், அதெல்லாம் யாக்கோபுக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் எனக்கு என் உயிரில் எனக்கு ஒன்றுமே இல்லை. அதனை துச்சமாக, இதுதான் பிதாக்கள், நல்லா மைண்டில், இதுதான் பிதாக்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர் யார் என்று சொன்னால், தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக எல்லாவற்றையும் விட்டு விடுகிற அந்த அனுபவம் அல்ல, தன் ஜீவனையே சிலுவையிலே பலியாக்கினவர்கள் தான் பிதாக்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தேவை என் தேவனுடைய அந்த மகிமை,
எனக்கு தேவை என் கர்த்தருடைய அந்த மகிமை. அதற்காக நாம் செயல்படுகிற வேளையில் நம்முடைய பலவீனங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது நிமித்தம் பகைக்கப்படுவோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் காக்கிறவராக இருக்கிறார். ஆமேனா? அதனால்தான் யாக்கோபை என்ன செய்றாரு அப்படின்னா, ஒரு வஞ்சகமான ஆளுகிட்ட அனுப்புறாரு. யார் இந்த வஞ்சகமான ஆளு? லாபான். இந்த லாபான் எப்படிப்பட்டவனா, 10 முறை சம்பளத்தை மாத்தின வஞ்சகன். அவன் சுயநலத்துக்காக. கவனிங்க, ரொம்ப முக்கியம். இந்த யாக்கோபு ஒரு எத்தன் தான். சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். ஆனால் இந்த லாபான் எப்படிப்பட்டவனா, கொடுமையான வஞ்சகன், நேருக்கு நேராய் வஞ்சிக்கிறவன், நேருக்கு நேராய் எதிர்க்கிறவன். லாபான் என்றால் வெள்ளை என்ற அர்த்தம். பேரு மட்டும் வெள்ளையா வச்சுக்கின்னு செய்யறதுல வஞ்சக வாழ்க்கை. அப்ப கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இந்த யாக்கோபுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த வஞ்சக குணம் எல்லாம் வெளியே போய் தேவனுக்கென்று தன் ஜீவனையே கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வரும்படி தான் லாபான் கிட்ட அனுப்புறார். அங்க போய் தான் நல்ல சுத்திகரிப்பு ஏற்பட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ல வராரு. அப்பதான் உன் பேர் என்னன்னு கேட்கும்போது யாக்கோபு. யாக்கோபுனா புரிதடா? இப்ப ஆமா புரியுது. அந்த வஞ்சக குணம் எல்லாவற்றையும் வெளியே தூக்கி போட்டு இஸ்ரவேல் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள இந்த யாக்கோபு கடந்து வருகிறார். ஆமேனா? கடைசியா ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அதே போலதான் எஸ்தருடைய வாழ்க்கையும் கூட. எஸ்தருக்குள்ள நிந்தை அவமானம் சகிக்கக்கூடிய ஒரு அனுபவம் எஸ்தருக்குள்ளே இருந்தாலும், தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணுகிற அனுபவம் இந்த எஸ்தருக்குள்ளே இருந்துச்சு. நல்லா கவனிங்க. நிந்தை அவமானம் என்பது 7ஆம் நாள், அவரோடு மரிக்கிற அனுபவம் 6வது நாள். நிந்தை அவமானத்தை சுமப்பது என்பது 7வது நாள். 8வது நாள் என்பது தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருப்பது. 8ஆம் நாளுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்க வேண்டும். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அப்ப நம்ம ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நம்ம எல்லாருமே அந்த சுயம் நம்முடைய கேரக்டர் எல்லாருக்கும் வெளிப்படுற அளவுக்கு எல்லாருக்கும் வெளிப்பட்டாலும், அந்த பலவீனத்தில் அவர் பலனாக வந்து நம்முடைய ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நம்முடைய ஜீவியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் மணவாட்டியினுடைய அபிஷேகம். ஆனால் எஸ்தருக்குள்ள தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடிய அனுபவம் இருந்துச்சு. எப்படி? இந்த ஆமான் எல்லா யூதர்களையும் சாகடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு முத்திரெல்லாம் போட்டு ஆணையெல்லாம் அமிச்சிட்டான். மொர்தேகாய் போய் சொல்றாரு எஸ்தர் கிட்ட, இந்த மாதிரி ஆணை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் எஸ்தர் என்ன சொல்றாங்கன்னா, ராஜாவை பார்த்து நான் 1 மாசம் ஆகுது, நான் ராஜாவால் அழைக்கப்படவில்லை. யாருமே அழைப்பில்லாமல் அந்த தர்பாருக்குள்ள போனா ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய அவர்கள் உயிரோட திரும்ப முடியாது. ஆமென் சொல்லுங்க. எஸ்தர் சொன்ன இந்த காரியம் என்ன? அந்த அம்மாவுக்குள்ள 8ஆம் நாளின் அனுபவம் இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம் இருக்குது, ஆனால் அவரோட உயிர்த்தெழுந்த அனுபவம் இல்லை. நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கம் நம்முடைய பலவீனங்களிலே அவர் பலனாய் இருக்கிறார். பலவீனர்களுக்கு அவர் இறங்குகிறார். இந்த மணவாட்டி எஸ்தருக்குள்ளும் அவர் பலனாக இருந்து அந்த ஒரு ஜீவியத்தை காத்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள வருகிறது. நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? ஆமேனா? எஸ்தர் என்ன பண்ணங்க? தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாவற்றையும் கொடுத்து விடக்கூடிய அனுபவத்துக்குள்ள எஸ்தர் இருந்தார்கள். ஆமேன். ஆனால் மொர்தெகாய் என்ன பண்றாருன்னா, நீ விழித்திராவிட்டால் ரட்சிப்பு யூதர்களுக்கு வேறொரு கையிலிருந்து வரும். ஆமேன். ஆக இந்த எஸ்தருக்குள்ள தன் ஜீவனை விடாத அந்த ஒரு நிலை இருந்துச்சு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. எஸ்தர் சொல்ற அந்த பதில பாருங்களேன். எஸ்தரின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எஸ்தருடைய பலவீனம் வாசிங்க பார்க்கலாம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினார் ஒழிய மற்றபடி சாக வேண்டும். இப்ப என்ன சாக சொல்றியாப்பா நீ? என்ன எல்லாம் கவனிக்கிறீங்களா? இதுதான் பலவீனம். நான் ஒரு ஸ்டெப்பா சொல்லி வந்து நேர்ந்திருக்கிறேன். இது நீங்கள் வீட்டில் நல்லா புரிஞ்சுங்க. போய் வீட்டில் இந்த பலவீனம்னா என்ன? இப்போ இந்த எஸ்தர் ராஜாத்தியால் தன்னுடைய ஜீவனை இழக்க முடியவில்லை.
ஏன் அந்த சுயம் அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்த அந்த அனுபவம், அதுதான் ஜீவனை வெறுக்கிற அனுபவம். இதுதான் மனவாட்டியினுடைய பரிபூரணம். இந்த பலவீனத்தில் கிறிஸ்துவே பலனாக நமக்கு இறங்குகிறார். ஆனால் இந்த எஸ்தர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் வந்துச்சு. ஒரு மனவாட்டியினுடைய அபிஷேகம் என்னவென்று சொன்னால், நல்ல கவனிங்க, இந்த அம்மா சொல்றாங்க, அவன் சாகவே சாவணும், அப்ப என்ன சாக சொல்றியா? மொர்தெகாய்க்கு ரிப்ளை அமிச்சிட்டாங்க அந்த அம்மா. தொடர்ந்து வாசியாத. செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளாகவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால் எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரியும். இப்ப எஸ்தர்னா முடிவு பண்ணிட்டாங்க, நான் ராஜா கிட்ட போய் பேச முடியாது. எல்லாம் கவனி, எல்லாரும் சொல்லு. இதுதான் எஸ்தரின் பலவீனம். மணவாட்டி சபையாய் நாம் எல்லாரும் தேவனண்டில நெருங்கும்படியாய், தேவனை முகமுகமாய் தரிசிக்கும்படியாய் நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணத்தில் நம்முடைய சுயம், நம்முடைய ஜீவனையும் ஒரு பொருட்டாக எண்ணாதிருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். அதுதான் 8ஆம் நாள். இந்த துஷ்ட ஆமான் எஸ்தர் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருப்பதற்கு காரணம் மனவாட்டியினுடைய சுயம். கிறிஸ்து இயேசு சுயத்தை சிலுவிலே ஜெயம் எடுத்தார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இந்த துஷ்ட ஆமான் எஸ்தர் ராஜாத்தி இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தில் இவன் சிங்காசனம் போட்டு உட்காந்துங்கிறான். மரணமாகிய இந்த நியாயப்பிரமான சுயநீதி, இந்த சுயநீதி இந்த அம்மாவுக்குள் இருந்துச்சு, மனவாட்டிக்குள் இருக்கிறது. இன்றைக்கு இதிலிருந்து தேவன் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? எந்த இடத்துல கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். மனவாட்டியினுடைய பலவீனம் எது என்றால் அந்த சுயம் இருக்கிறது. சாக வேண்டும், நான் அல்ல, எல்லாம் என் கிறிஸ்துவே. இந்த யாக்கோபு செத்தார், அதுதான் பிதாக்கள். யாக்கோபு செத்தார், ஊளையிடுகிற அந்த அவாந்தர வெளியிலே நான் அவனை கண்டுபிடித்தேன். அதுதான் பிதாக்களுடைய அனுபவம். யாக்கோபு தன்னுடைய லைஃப், என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அந்த அவாந்தர வெளியிலே அங்கே அவர் கல்லை வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டார். அந்த இடத்துல தான் யாக்கோபை கண்டுபிடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தேவனுக்கென்று ஜீவிக்கிற அந்த ஜீவியம் தான் பரிபூர்ண ஜீவியம். அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்மை கண்மணியை போல அவர் பாதுகாக்கிற தேவன். ஆமென் சொல்லாமா? அந்த யாக்கோபை பாதுகாத்த அந்த தேவன் அதே மாதிரி தான் இங்க எஸ்தர் சொல்லி அமைச்சிட்டாங்க, நான் போக முடியாதுப்பா, என் ஜீவன் எனக்கு முக்கியம்பா. ராஜா என்ன அது சட்டம், ராஜாவே மாற்ற முடியாது. ராஜாவே வெட்டதான் சொல்ல முடியாது. ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய. அப்ப எனக்கு என்ன அர்த்தம்? மணவாளனாகிய கிறிஸ்து இயேசு அகாஸ்வேரு முற்றிலுமாய் தம்முடைய ஜீவனையை மணவாட்டிக்கு கொடுத்து விட்டு அவர் பரிபூர்ணமாக இருக்கிறார். மணவாட்டி இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்றால் தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல், இதுதான் பிதாக்களுடைய அனுபவம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் அப்போஸ்தலர் பவுல் ஒரு பரிபூர்ண ஒரு மணவாட்டியாக அவர் என்ன சொல்லுகிற வாசிங்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 23 வாசிங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். எப்பா புரியுதா இல்லையா? மணவாட்டியினுடைய பரிபூரணம், பூரண பலன் எது என்றால் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். இதுதான் யாக்கோபின் சந்ததி, இதான் பிதாக்கள் சந்ததி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி. ஆனால் மாம்ச பலவீனம் என்ன? தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாத்தையும் கொடுத்துருவான். நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோபு அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு தன் ஜீவனையும் பொருட்டாக எண்ணாமல், எனக்கு தேவை சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லி தன் ஜீவனை பொருட்டாக எண்ணாமல் அந்த அவாந்தர வெளியில, ஊலையிடுகிற அவாந்தர வெளியில படுத்து கிடந்த அந்த யாக்கோபை கர்த்தர் கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனுக்கு உணர்த்தினார், கண்மணியை போல காத்தருளினார். ஆமென் சொல்லாமா? தன் ஜீவனையும் பொருட்டாக எண்ணாமல். ஏன் இந்த ஆமான் அகாஸ்வேருவின் பக்கத்தில் இருந்தான்? ஏன் இந்த ஆமான் அந்த பக்கத்தில், ராஜாவுக்கு பக்கத்தில் சிங்காசனம் விட்டிருக்க வேண்டிய பொறுப்பு ராஜாத்திக்கு உண்டு.
எஸ்தருக்கு உண்டு. ஆனால் எஸ்தரால் ஏன் அவருக்கு பக்கத்தில் போயிட்டு சிங்காசனம் விட்டுக்க முடியவில்லை என்றால், அந்த சுயம், அந்த மாம்ச பலவீனம். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்ச பலவீனம் உள்ளது என்று கர்த்தர் சொன்னாரே. இன்னமும் மாம்சத்துக்கு அடிமைத்தனம். நல்லா கவனிங்க. அப்போ இங்கே எஸ்தர் ராஜ்யத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கிறதா அப்படின்னு சொல்றது மணவாட்டி சபை. எஸ்தர் என்பது மணவாட்டி சபை, முழுக்க முழுக்க புதிய ஏற்பாடு. அப்படியானால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பலவீனத்தை நாம் உணர வேண்டும் சத்தியத்தின்படி என்று இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இது சபையினுடைய ஒரு பலவீனம். இன்னைக்கும் சபையில பார்த்தீங்கன்னா தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணி அநேக பேர் இன்னைக்கு தேவனுக்கு என்று தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் இருக்கலாம். யா உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொல்லுவாரா? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்லை. காரணம் என்ன? அங்க சுயம் அங்கே வேலை செய்கிறது. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்கிறார், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். இதுதான் மணவாட்டி சபையினுடைய பரிபூரணம். இதுதான் கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண பலன். அந்த பலவீனத்தில் அவர் பலன் அங்கே விளங்குகிறது. அங்கே மொர்தெகாய் சொல்லிட்டாரு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மொர்தெகாயினுடைய வார்த்தையை தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பிக்க கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமென்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது. இதுதான் கவனிங்க, ரொம்ப முக்கியம். இப்போ மொர்தெகாய் என்ன செய்றார் என்றால், ஒரு மாபெரும் உபதேசத்தை இங்கே கொடுக்கிறார். நீ உள்ள இருக்கிறதுனால தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைவு கொள்ள வேண்டாம். நம்ம எல்லாருமே யூதர்களாக இருக்கிறோம். ராஜா சட்டம் போட்டாச்சு, கண்டிப்பாக நீயும் உன் தகப்பன் குடும்பத்தை சாவது உறுதி. அப்போ இந்த காலத்துக்காக நீ உள்ள இருக்கிறாய் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாள் என்பது 7 வருஷ உபத்திரவ காலம். அந்த காலத்தில் பயங்கரமான பொல்லாப்பு இந்த உலகத்துக்கு நேரிட போகிறது. ஆனால் அந்த காலத்துக்கு தப்பும்படியாய் நாம் சபையில் இருக்கிறோம். கரண்டமே சொல்லாமா? அந்த காலத்துக்கு தப்பும்படியாய், கர்த்தருடைய அந்த உக்கிர கோபம் வரப்போகிற அந்த காலத்துக்கு தப்பும்படியாய் இன்னைக்கு நீ சபையில் இருக்கிற. ஜாக்கிரதை, உன் பலவீனத்தை விட்டு வெளியே வா. உன் பலவீனத்தை விட்டு வெளியே வா. உன் பலவீனம் என்ன? என் உயிரை கொடுக்க முடியும், என் உயிருக்காக எதை வேணா கொடுத்துருவேன். என் உயிருக்காக அண்ணன் மொர்தெகாய், இந்த மொர்தெகாய் சொல்படி கேட்டு வளர்ந்தவள் இந்த எஸ்தர். மொர்தெகாய் சொல்றதை மீறவே முடியாது, ஆனா என் உயிருக்காக நான் மீறிடுவேன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? புரியுதா? மொர்தெகாய் சொல்றாங்க, என்னம்மா இந்த மாதிரி சட்டம் வந்தாச்சுமா, நீ போயிட்டு ராஜா கிட்ட பேசு, நீ ராஜாத்தியாச்ச. இல்லையே, பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துங்கிறான், நான் எப்படி உட்கார முடியும்? அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறது காரணம் நியாய பிரமாண சுய நீதி. மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த மரணமாகிய துஷ்ட ஆமான் மணவாட்டி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிறான். அகாஸ்வேரு ராஜா, நம்முடைய ராஜாவாக இயேசு கிறிஸ்து சீயோன் பர்வதத்தில் சிங்காசனத்தில் அந்த உன்னதத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவர் பக்கத்தில் இருக்க வேண்டிய மணவாட்டி இன்றைக்கு இன்னமும் சபை பூமியிலே இருக்குது, இன்னும் வருகையில் போகலை. மரணத்தை ஜெயமாக விழுங்கி வருகையில போய் கிறிஸ்துவுடைய மணவாட்டி இருக்க வேண்டிய நேரம் கிட்ட நெருங்கிருச்சு. எப்பயும் நடந்திருக்கணும், ஏன் இன்னும் நடக்கல? பலவீனம், மாம்ச பலவீனம். ஆனால் கர்த்தர் சொல்லு, நான் இறங்குவேன். அல்லேலூயா. அவரே உன் பலனாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இறங்குவேன், நான் உனக்கு இறங்குவேன். ஓகே, இப்ப எஸ்தருக்கு ஒரு மாபெரும் உபதேசத்தை கொடுத்தாச்சு. சபைக்கு ஒரு மாபெரும் டாக்டரின் வந்துருச்சு. நீ இதற்காகத்தான் இந்த காலத்துக்கு உட்பட்டிருக்கிறாய், இதற்காகத்தான் நீ கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா இருக்கிறாய். வருகிறது கர்த்தருடைய நாள். அந்த நாள் பயங்கரத்தின் நாள். அதிலிருந்து யூதர்களை, சபையை மீட்கும்படியாகத்தான் நீ உள்ளே இருக்கிற. நீ இவ்வளவு பலவீனப்பட்டு இருக்கிற சபையே, புதிய ஏற்பாட்டு சபையே, ஜீவனுக்கு பதிலாக ஜீவனையும் தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக எல்லாத்தையும் இழந்து கொண்டிருக்கிறியே. அப்ப என்ன செய்யறது?
ஒரே ஒரு காரியம், அவரே என் பலன். அல்லேலூயா. அவரே என் பலன். யார் என் பலன்? என் கர்த்தர், என் ஜீவனாகிய என் இயேசு ராஜாவே என் பலன். அவர் என்ன செய்தார்? தன் ஜீவனை, எல்லாம் கையை தட்ட போறோம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் ஜீவன், எல்லாம் புரிஞ்சு கை தட்ட போறோம். தன் ஜீவனை இந்த உலகத்திலே கொடுத்து 3 நாள் இரவும் பகலும் அவருடைய சரீரம் கல்லறையிலே கடந்தது. 3 இரவு 3 பகல் அவர் பூமியின் இருதயத்துக்குள்ளே இருந்தார். அதே போல அந்த பலத்தில் நான் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் சாக போகிறேன். அல்லேலூயா. 3 நாள் எஸ்தர் ஏன் உபவாசித்தார்கள்? அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர்கள் ஏன் இருந்தார்கள்? என் மணவாளனுடைய பலன், என் புருஷனுடைய பலன், அவர் எனக்கு இறங்குகிறவர். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் ரட்சிக்கிறவர் அவர். அவருடைய பலத்தில் மட்டுமே நான் உயிர் வாழ முடியும். அவர் எப்படி? போஜனமே ஜீவன். அந்த ஜீவன் இல்லாம அவருடைய சரீரம் 3 நாள் கிடந்ததோ, கல்லறையிலே கிடந்ததோ, அதே போல 3 நாள் அல்லும் பகலும் இரவும் பகலும் 3 இரவு 3 பகல் நான் சாகிறேன். என் ஜீவனை அருமையாக எண்ணேன். அல்லேலூயா. இதுவே சபையினுடைய பலன். இதுவே சபையினுடைய பலன். ஆமென். அப்ப எஸ்தர் என்ன செய்தாங்க? 3 நாள் நீங்க போய் அல்லும் பகலும் உபவாசம் பண்ணு. நான் சட்டத்தை மீறி ராஜாவுக்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பட்டயமே மேய்ப்பனை வெட்டு. யாராகிலும் அத்துமீறி உள்ளே நுழைந்தால் ராஜா கொலுவிருக்கிற மண்டபம். ராஜா கொலுவிருக்கிற மண்டபம் என்பது உன்னதத்திலே தேவனுடைய வலது பாரிசம். தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இயேசு ராஜாவுக்கு முன்னாடி சபை போய் நிற்க போகிறது. அங்க என்ன நடக்கும்? கேருபீன்கள் வீசிக்கொண்டிருக்கிற சுடலி பட்டயத்தை வெட்ட வேண்டும். ஆனால் என் ராஜா என்னை கண்மணியை போல பாதுகாக்கிற என் ராஜா எனக்கு இருக்கிறார். என் மணவாளன் இருக்கிறார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன்? என் ராஜாவின் பலத்திலே, என் புருஷனுடைய பலத்திலே, என்னை பலப்படுத்துகிற என் இயேசு ராஜாவுடைய பலத்திலே அல்லும் பகலும் நான் உபவாசித்து என்ன விட்டு கொடுப்பேன். இவங்களை பார்த்தீங்கன்னா உபவாசம் இதுதான் மனவாட்டி. நல்லா கவனிங்க. உபதேசம் நமக்கு நல்லா தேவன் கொடுத்து லைனில் கொண்டு வந்திருப்பாரு. ஆனால் அந்த சுயம் இருக்கு பாரு. ஏன்னா போஜனமே ஜீவன். ஏதேன்னு சாப்பிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க சாப்பாடெல்லாம் வெறுத்துட்டு தேவசபையில் விழுந்து கிடப்பாங்க. இதுதான் பரிபூர்ணமாக்கப்பட்ட 8ஆம் நாளுக்குரியவர்கள். இவங்களால சாப்பிடவே முடியாது. சாப்பாடு உள்ள இறங்காது. என் புருஷன் செத்தாரு, இந்த ஜீவனை நான் சாகடிக்கிறேன். ஆவி உற்சாகமாக தான் இருக்குது. வருகையை நோக்கி பார்க்குது, உபதேசத்தெல்லாம் கேட்குது, சர்ச்சைக்கெல்லாம் போகுது. ஆனால் இந்த சரீரத்தை, இந்த மாம்ச பலவீனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி ஆத்மா போயிடுது. அப்போ உபவாசத்தில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து தங்களை பலப்படுத்துவதே பூர்ணமாக்கப்பட்ட சபை. இதைதான் கர்த்தர் சொல்றாரு. நான் பலவீனரை தாங்குகிறவர். ஆமென். பலவீனர்களுக்கு இறங்குகிறவர். மணவாட்டி சபையே, உனக்கு கர்த்தர் இறங்குகிறார் என்பதை மாத்திரமே இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆமேனா? நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, ஆமேன், அதுமீறி உள்ளே நுழைந்து ராஜாவின் கண்களில் தயை கிடைக்கும். நீ ஜெயம் பெறுவாய். நீ இந்த துஷ்ட ஆமானை நீ மீட்டுக் கொள்ளுவாய். துஷ்ட ஆமானை தூக்கி மரத்தை தூக்கி போட்டு ராஜாவின் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் ராஜாத்தி நீ உட்கார்ந்திருப்பாய். இதுவே தேவனுடைய பரிபூர்ணம். இதுவே தேவனுடைய பலன். நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது, வாசி 16 நீ போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று நான் செத்தாலும் என் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. இதுவே பூர்ணமாக்கப்பட்ட சபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் சபையினுடைய அனுபவம். ஏன்னா மனுஷிக ஆவி, மாம்சிக ஆவி மாம்ச பலவீனத்தை, இந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றும்படி ஓடிக்கினே இருக்கும். இதுதான் பிசாசுடைய தந்திரம். ஆனால் நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை என்பதுதான் பூர்ணமாக்கப்பட்ட மணவாட்டி சபை. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். இப்ப யார் செய்யறது? மொர்தெகாய் சொல்றதெல்லாம் எஸ்தர் செஞ்சாங்க.
ஆனா இப்ப எஸ்தர் சொன்னதை மொர்தெகாய் போய் சேராரு. என்னது? 3 நாள் அல்லும் பகலும். ஏனென்றால் 3 என்பது உயிர்த்தெழுதல். 3வது நாளிலே கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தது எதற்காக? தன் மனைவியை கண்மணியை போல பாதுகாப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் மனைவியை கண்ணின் மணி போல, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உன்னை யார் தொடர்ந்து? இந்த துஷ்ட ஆமான், இந்த நியாயப்பிரமாண சுயநீதி, இந்த நியாயப்பிரமாண சுயநீதி. ஆமென். இதை நான் கொன்று குவிச்சிடுறேன். ஆமெனா? தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளில் எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில், ஐயா இதுதான் சியோன், இந்த சியோனிலே உன்னதத்தில் வீற்றிருக்கிற இயேசு ராஜாவை சபை முகமுகமாய் தரிசிக்க போகிறது. உள்முற்றத்திலே, இந்த உள்முற்றம் என்பது ராஜா கொலுவிருக்கிற இந்த மண்டபம். வாசிப்பாளா? ராஜா கொலுவிருக்கிற ஸ்தானம், ராஜா கொலுவிருக்கிற ஸ்தானம் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அவரை மணவாட்டி சபை தரிசிக்க போகிறது ராஜ வஸ்திரத்தோட, ஆனால் உபவாசத்தோட. என் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று தன் ஜீவனை அருமையாக எண்ணாத அனுபவம். இதுதான் கிறிஸ்து மணவாட்டிக்கு கொடுக்கிற பலன். நான் உங்களுக்கு இறங்குவேன். இதுதான் பிதாக்களுடைய அனுபவம். இதுவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய அனுபவம். இவங்களுடைய ஜீவியத்தை நீ பார்த்தனா உபவாசம் இல்லாமல் இருக்காது. இதுதான் ஜெயங்கொண்ட சபை. இந்த ஜீவனை அற்பமா எண்ணி நான் செத்தாலும் சாகிறேன். அவங்க மனசு சாப்பிட விடாது. அவங்களுடைய ஆத்துமா இந்த மாம்ச பலவீனத்தை ஜெயங்கொண்டிருக்கும். இந்த பலத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தேன். எல்லாருக்கும் புரியணும், கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த அம்மா எப்படி போறாங்கன்னா, 3ஆம் நாளிலே உபவாசத்தோடையே தன் ஜீவனை பொருட்டாக எண்ணாமல், கோதுமை மணியானது நிலத்திலிருந்து சாக வேண்டும், செத்தால் தான் மிகுந்த பலனை கொடுக்கும், சாகலனா பலனை கொடுக்க முடியாது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான். நான் எங்கே இருக்கிறேன் அங்கே என் மணவாட்டி இருக்கிறாள். நான் எங்கே இருக்கிறேன்? 3 நாள் என்னுடைய சரீரம் கல்லறையிலே கிடந்தது. 3 நாள் யோனா தீர்க்கதரிசி ஒரு மீனின் வயிற்றிலே 3 நாள் 3 இரவு 3 பகல் இருந்தது போல நான் பூமியின் இருதயத்திலே 3 இரவு 3 பகல் இருந்தேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய உக்கிரானக்காரன் இருக்கிறான், அங்கே என் மணவாட்டி இருக்கிறாள், அங்கே என் கண்மணி இருக்கிறாள். ஆமென், அல்லேலூயா. அப்ப இங்க என்ன நடக்குது? இப்போ அவள் கிறிஸ்துடைய கண்மணியாய் அங்கே ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு உள் முற்றத்திலே ராஜா கொலுவிருக்கிற ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றால், ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்திலே ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். என் இயேசு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற பெரியவர். கையை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அவர் வீற்றிருக்கிறார். ராஜா கொலுவிருக்கும் ஸ்தலத்துக்கு எதிராக வந்து நின்றால் ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்ததினாலே ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரத்திற்கு நீட்டினான். அப்போது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ராஜஸ்திரியாகிய மணவாட்டி சபை தன் ஜீவனை அற்பமா எண்ணினாள். அல்லேலூயா. எனக்கு இந்த வாழ்க்கை ஒன்றுமல்ல, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் நித்தியமே, இந்த மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது. ஏன் அவர் பொற்செங்கோலை நீட்டினார் என்றால் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ஜீவனை அற்பமாய் ஒரு பொருட்டாக எண்ணாமல், இந்த ஜீவன் ஒன்றுமில்லை, இந்த ஜீவன் சிலுவையில் சாக வேண்டும் என்று சொல்லி அள்ளும் பகலும் உபவாசித்து விட்டு தேவ சமூகத்துக்கு போனபடினாலே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்களிலே தயவு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. அதுதான் நான் பலமுறை சொல்லிட்டேன். என்னுடைய முகத்தை நான் வெறுக்க வேண்டும், என்னுடைய அசைவை நான் மறக்க வேண்டும். இதுவே பூர்ணமாக்கப்பட்ட மணவாட்டியினுடைய அழைப்பு, தரிசனம். அப்ப கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய இருதயத்திலே தரித்து கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுனுடைய அந்த பலன் அதுதான் 3 நாள் அல்லும் பகலும் உபவாசம் இருக்க செய்தது. நான் நினைக்கிறேன் இந்த அம்மா 3 நாள் தூங்கி இருக்க மாட்டாங்க. அதான் மெயின் கான்செப்ட். இப்போ எல்லாரும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபாஸ்டிங் இருக்கும் போது என்ன பண்ண, கொஞ்சம் பலவீனத்தை தூங்கிக்குவாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த அம்மா 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தூங்காமலும் இருந்திருந்து
ராஜ சமூகத்துக்கு அதே பலவீனத்தில், தன்னுடைய மாம்ச பலவீனங்களில், ஆவியின் பலத்தில் மாம்ச பலவீனத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உன் உடலை நீ பலவீனத்திலேயே வச்சுக்கிறியோ அது உனக்கு நல்லது. நல்லா இருந்துச்சுன்னா உடம்புக்கு திமிர் ஏறிடும், அது கண்டபடி மேய ஆரம்பிக்கும். அப்போ கர்த்தர் நமக்கு மாம்ச பலவீனத்தை அடித்து ஆவியினுடைய பலனை நமக்கு கொடுத்து இந்த மாம்ச சரீரத்தை கொண்டு நாம் ஜெயங்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். இதுதான் யாக்கோபின் சந்ததி அந்த ஊலையிடுகிற அவாந்தர வெளியிலே கண்டுபிடித்தார் கர்த்தர். அதான் எஸ்தரை இங்கதான் ராஜா எஸ்தர் மேல தயை வைத்து ஒரு மாபெரும் ரட்சிப்பை கொடுக்கிறார். உடனே இந்த ஆமானை அந்த மரத்தை தூக்கி போட்டு பக்கத்திலேயே ராஜஸ்திரியை உட்கார வைக்கிறார். காரணம், இந்த ஆமானுடைய அரண்மனையை ராஜாத்திக்கு கொடுக்கிறார். இப்பதான் இந்த சபை, மணவாட்டி சபையானது இன்னமும் சுயத்தில் இருக்கிறது. யான் ஜீவன் அந்த ஜீவனை வெறுத்தா மட்டும்தான் இந்த வருகை நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏன் வருகை தள்ளி போகுது தெரியல. நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க. சபை வருகை ஏன் தள்ளி போகுது தெரியல. ஏன் இன்னைக்கு எப்பயோ வந்திருக்கணுமே வருகை. அநேகம் பேர் கணிச்சாங்க ஜனவரி மாதமே வருகை வரப்போகுதுன்னு. நிறைய பேர் பயங்கரமான பெரிய பெரிய பரிசுத்தவான்லாம் கணிச்சு வச்சு நான் அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்தேன். ஏன்னா தேவேத் மாதத்தில் எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசித்தார்கள். கரெக்டாக இந்த வருஷம் கோ இன்சிடென்ட்டாக தெரியல. ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு தான் தேவேத் மாதம் 1ஆம் தேதியே வருது. பயங்கர ஷாக்கா இருக்குது. அப்போ வருகை நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தா பயங்கரமா இருந்துச்சு. ஆனா ஏன் வருகை தாமதிக்க தெரியல. அதுக்கு தாமதிக்கிறதுக்கு என்ன காரணம்? தாமதிக்கிறது அப்படிலாம் இல்லை, தேவன் நியமித்தது கரெக்டா நடக்கும். ஆனால் சபைக்கு கர்த்தர் இன்னைக்கு பலனை கொடுக்கிறார். ஆமேனா? இங்க எங்கேயோ ஒரு மூலையில நான் என்ன செய்ய, ராஜா சொல்லாம போனா நான் செத்துருவனே. ஆமேன். அந்த சுயம் இன்னைக்கு எல்லாவற்றிலும் அநேக காரியங்களில் பரிசுத்த ஜீவன் இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல மிக முக்கியம், இந்த பலவீனத்தில், மாம்ச பலவீனத்தில், அங்கே பலனாய் நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு பலன் கொடுக்கிறார். இந்த மணவாட்டி சபை கிறிஸ்துவின் இந்த பலத்தில் மட்டுமே அங்கே உள்ளே போகிறது. மொர்தெகாயை அடிச்சு தூக்கி தூரம் போட்டதும் ராஜ ஸ்திரிக்கு பக்கத்தில் சிங்காசனம் போட்டு உட்கார வைத்திருந்தார்கள். அது அன்று முதற்கொண்டு எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பக்கத்திலே இருந்தாங்க. ராஜாவாகிய அகாஸ்வேரு எஸ்தருடைய வீட்டுக்குள்ளே வந்தார். அங்கே அவர் நடுவிலே அவர் வாசம் பண்ணினார். ஒரே ஒரு காரியத்தை, ஆதாரத்தை சொல்லி நான் ப்ரூவ் பண்ணி முடிக்கிறேன். இந்த நடவடிக்கைலாம் முடிந்த பிற்பாடு, அகாஸ்வேருவுக்கு பிற்பாடு அவருடைய குமாரன் அர்த்தசஷ்டா ராஜாவாக இருந்தபோது, நெகேமியாவின் காலத்தில் நான் போயிட்டு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிற எருசலேமில் சுற்றி அலங்கம் கட்ட வேண்டும், எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே கேட்டபோது, அங்கே இது வேத ஆராய்ச்சியில் சொல்றாங்க, அந்த அர்த்தசஷ்டா அது அகாஸ்வேருவினுடைய மகனாக இருக்க வேண்டும். பக்கத்தில் ராஜஸ்திரி உட்கார்ந்திருந்தால். அன்று முதற்கொண்டு இந்த துஷ்ட ஆமான் சிலுவையில தூக்கி போட்டப்பட்ட மரத்தை தூக்கி போட்ட பிற்பாடு ராஜஸ்திரியாக எஸ்தர் பக்கத்திலேயே, ராஜாவின் பக்கத்திலே உட்கார்ந்தால் பரிபூர்ணமாக்கப்பட்டால் வருகை நடந்து விட்டது. ஆமேன் சொல்லாமா? அந்த வசனம் மட்டும் வாசியை பார்க்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அதை கேட்கும் போது 6ஆம் வசனம் 5-6 வாசிங்க, அப்ப நல்லா புரியும். ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கும் சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் அனுப்ப வேண்டி கொள்ளுகிறேன் என்றேன். அப்போது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால். இங்க ராஜா உட்கார்ந்திருக்கிற அது பக்கத்தில் இந்த ராஜஸ்திரி என்பதுதான் இந்த எஸ்தர். இந்த அர்த்தசஷ்டா அகாஸ்வேருவினுடைய மகன் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள். உண்மையாக அது ஒருவேளை இருக்கலாம் என்ற வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த எஸ்தர் இருக்க வேண்டிய, மணவாட்டி சபை இருக்க வேண்டிய இந்த ஸ்தானத்தில் இன்னைக்கு வரைக்கும் இந்த நியாயபரமான சுயநீதி இருக்கிறது. நியாயபரமான சுயநீதி என்னது? எது நியாயபரமான சுயநீதி? மூஞ்சி. ஆமேனா? அதான் நியாயபரமான சுயநீதி. இதெல்லாம் பல முறை பார்த்தாச்சு. எஸ்தர் புத்தகத்தை நம்ம தியானம் பண்ணும் போதே தெளிவாக பார்த்தோம். நல்லா தோலெல்லாம் உரிச்சு உப்பு கண்டெல்லாம் போட்டு அமிச்சோம். ஆமேனா? அதெல்லாம் இப்போ நான் பேச முடியாது, நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆக தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணேன். இதுதான் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற பலன். ஆமேனா? அந்த பலனை நமக்கு கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தரை நெருக்குவார், கர்த்தரண்டில் நம்ம சேர்ப்பார், அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். நம்ம எல்லாரும் முழங்கால் நிற்கலாம். எல்லாரும் முழங்கால் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? பரலோக